5, 4, 3, 2, 1, 0. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 100 ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூனில் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ரீயூசபிள் ராக்கெட். ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் மெயினாக சொல்கிறேன் நான். ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் எந்த இடத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிடைசர் டேங்க் இட் வில் பி லைக் லிக்விட் ஸ்டேட்டில் நம்ம உள்ள ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்டில் வந்து ஃபியூல் நம்ம கொண்டு வரணும். அப்புறம் த்ரஸ்டர்ஸ் நம்ம இது பண்ணி இக்னைட்லாம் கொடுத்துருவோம். அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க. அதை டீகோட் பண்ணுறது தான் இந்த எபிசோடு. ப்ராஜெக்ட் பற்றி தான் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பலூன் சேட்டலைட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது சிவதானு பிள்ளை சார் சரியான கொஸ்டின் கேட்குறாரு. அவர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல. உங்களுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா? விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களா? தெர்மல் டெஸ்ட் பண்ணீங்களா? வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணீங்களா? நீ டெஸ்ட் பண்ணல. எனக்கு டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து நம்ம கிட்ட கிடையாது. டெஸ்டிங் பண்ணாலே ஹியூஜ் அமௌண்ட் வரும். சூரிய போட்டு படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு இருப்பார் DGSA லைசன்ஸ்க்காக, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து NOC வாங்கணும். இந்த ராக்கெட் லான்ச் ஆகும்போது ஒரு 4 செகண்ட் டிலே. அந்த டிலே தான் ரொம்ப ஒரு கஷ்டமானது. T-0 வந்த உடனே ராக்கெட் வந்து மேலே லிஃப்ட் ஆஃப் ஆயிருக்கும். 0ன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ராக்கெட் போகவே இல்லை. அது பாட்டில் அப்படியே கம்பஷன் நடந்துகிட்டே இருக்கு அந்த லான்ச் பேட்லேயே. ஒருவேளை இந்த இடத்துல கம்பஷன் நடந்துருமா, இல்லை ராக்கெட் மேலே போகாதா, வேற ஏதாச்சும் விபரீதமாக நடந்துருமா அப்படின்னு சொல்லி இஸ்ரோவே வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பேஸில் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு சேட்டலைட் வந்து கமர்ஷியலாக பண்ணணும், ஒருத்தவங்க சேட்டலைட் R&D பண்ணுறாங்க. தே நீட் சம் மென்டார் ஃப்ரம் இஸ்ரோ மீன்ஸ் இன்ஸ்பேஸ் தே வில் கனெக்ட். எனக்கு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாது. ரெவன்யூன்னு சொல்கிறது எனக்கு புது டேமாக இருந்துச்சு. டீமில் எத்தனை பேர் இருக்குன்னு நான் ஒருத்தன் தான் டீமில் இருக்கேன். வெல்கம் ஆனந்த். ஹாய். எஸ், வெல்கம் டு பீங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். ஸோ எல்லா பாட்காஸ்ட்லேயும் சொல்கிற மாதிரி இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணுற ஒரு எபிசோட் தான். நம்ம 2-3 months பிஃபோர் மீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டிருந்தேன். சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங் இந்த பாட்காஸ்ட்னு மாதிரி லைக் ஸ்பேஸ் டெக் பற்றி நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். இந்த எபிசோட தீம் என்ன வச்சுக்கலாம்னா ஸ்பேஸ் டெக் 101 மாதிரி வச்சுக்கலாம். லைக் அதில் இப்போ நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க இண்டன் கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க பயோமெடிக்கல்னு. ஸோ அப்போ ஒரு கேள்வி, இந்த பயோமெடிக்கலுக்கு ஸ்பேஸ் டெக்கில் என்ன இருக்குன்னு சொல்லும் போது அங்கேயுமே மெடிக்கல் அஸ்ட்ரானட்ஸோட ஹெல்த் என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவுமே நான் கொஸ்டினாக வச்சுருக்கேன், லைக் பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப பெரிய வாஸ்ட் டாபிக் தான். அது எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நம்ம இந்த எபிசோடில் கவர் பண்ணலாம். ஸோ கோரா ராக்கெட்ஸ் பற்றி பேசலாம், ஏன்னா தட்ஸ் வாட் யூ ஆர் நோன் அபவுட்ல. ஸோ ராக்கெட்ஸ் பற்றி மெயினாக உள்ளது கவர் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற செக்டார்ஸையும் கவர் பண்ணிக்கலாம். லைக் இது ஒரு 101 மாதிரி. ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஸ்பேஸ் டெக் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட், ஆனந்த் யார், அவரை பற்றி என்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேர் வந்து ஆனந்த் மேகலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் CEO ஸ்பேஸ் ஒன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஏன்னா இவன் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கம்பெனி இது பண்ணிட்டாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து டிரைவராக இருந்து கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. ஸோ வி டிட் லைக் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 100 ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூனில் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ரீயூசபிள் ராக்கெட். ஓகே. ஸோ அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க. அதை டீகோட் பண்ணுறது தான் இந்த எபிசோடு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது கேட்ட கேள்வி தான். லைக் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ எதுக்கு இந்த ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறாங்க? லைக் நீங்கள் பேலோடுன்னு சொன்னீங்க, சில பேர் ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ எதுக்கு இந்த ராக்கெட்லாம் இங்கேருந்து இத்தனை ராக்கெட்ஸ் போகுது? லைக் ஒய் ராக்கெட்ஸ் ஆர் லான்ச்சிங்? அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ராக்கெட் எதுக்காக லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ நம்மளுக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எதுவுமே கிடையாது. மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் கூட மாட்டு வண்டியில் போனாங்க. அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் பஸ்ஸை வந்து கொண்டு வராங்க. இப்போலாம் வந்து பேங்க்ஸ்லேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கணக்கு மாதிரி அப்படி நம்ம எழுதுவோம். பெனில் வந்து நம்ம எழுதி அதை வந்து அதான் நம்ம சேவிங் அக்கௌண்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு ஃபோன் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து லெட்டர் தான். அதனுடைய இதுதான் நம்மளுக்கு அப்போது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அப்போ அதிக செல்லிங்கில் வந்து அதிகமாக இருந்தது வந்து பேப்பர் பென்னு, கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக செலவாகும். பட் ஆனால் இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரூ ஃபோன் காலில் இருக்குது, மெயில் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் இருக்கும், ப்ளஸ் வந்து நிறையா சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணி நம்ம இதுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே சேட்டலைட்டால் தான் நடக்குது. சேட்டலைட் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் சேட்டலைட். நம்ம இப்போ வந்துட்டு லைவில் போய் பேசுகிறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து ஒரு லொக்கேஷன் ஆஸ்திரேலியாவில் நடக்குதுன்னா அது அப்படி லைவ் டெலிகாஸ்டிங் கொண்டு வராங்க பிகாஸ் ஆஃப் சேட்டலைட். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சு சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆச்சு.
அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் சேட்டலைட். வெதர் சேட்டலைட்டை வச்சு இமேஜை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து டீகோட் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த மாதிரி பர்பஸ்க்கு, மெட்ராலஜி பர்பஸ்க்கு, ப்ளஸ் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஃப்ளை ஆகுதுன்னா அதுக்கும் சேட்டலைட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. டிஃபென்ஸ், நம்ம ராணுவத்துக்கு வந்துட்டு என்ன பார்டர் லைனில் இருக்காங்க, அங்கேருந்து வந்து சேட்டலைட் மூலியமாக தான் வந்து சேட்டலைட் ஃபோனை கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே சேட்டலைட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. அப்போது சேட்டலைட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த். இங்கேருந்து லோவர் எர்த் ஆர்பிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டரில் பிளேஸ் பண்ணி அங்கே வந்து வெதர் சேட்டலைட்லாம் நம்ம ரிவால்வ் பண்ண வைக்கணும். வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர் மெட்ராலஜிக்கல் பர்பஸில். கம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் வந்துட்டு 35,000 கிலோமீட்டரில் போய் நம்ம பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி சேட்டலைட்டை போய் அங்கே போய் பிளேஸ் பண்ணணும். இப்படி நம்ம சும்மா தூக்கி போட்டாலும் போகுது. அதுக்குன்னு ஒரு லான்ச் வெஹிக்கிள் தேவை. ஓகே. அதுக்கு தான் ராக்கெட் இருக்கிறதுனால தான் நம்ம போய் ஒவ்வொரு சேட்டலைட்டை போய் மேலே நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அதனுடைய ஃபங்க்ஷனை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ அந்த பலூன் எந்த ஆர்பிட், எந்த லெவல் வரைக்கும் போகும்? அது பலூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 36 கிலோமீட்டர் ஆல்டிடியூடுக்கு நாங்கள் ஃப்ளை பண்ணுவோம். 36ல் பறக்கிற சேட்டலைட் தான் லான்ச் பண்ணுவீங்கல்ல? அந்த சேட்டலைட் 36 கிலோமீட்டர் ரவுண்டில் போகிறது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, அது வந்து நாங்கள் ஒரு எஜுகேஷன் காசஸ்க்காக பண்ணோம். ஓகே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோபோட்டிக்ஸு, ஸ்டெம் அந்த மாதிரிலேருந்து கொண்டு வராங்க. இப்போலாம் வந்து பயங்கர பூமில் இருக்கிறது வந்து ஸ்பேஸ் தான். நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம் 2020 டிசம்பர் 1 கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மிஷன் வந்து பலூன் சேட்டலைட் தான் பண்ணுறோம். ஓகே. அதில் வந்து ஒரு 100 ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து நம்ம பலூனில் வச்சு நம்ம லான்ச் பண்ணணும். ஃபெம்டோ less than 50 கிராம். 50 கிராமில் 150 இதை லான்ச் பண்ணுறீங்க. லைக் அந்த 36 கிலோமீட்டர் இதுலேயே உங்களுக்கு கிராவிட்டியில் இருந்து அங்கேயே ஸ்டே அங்கெல்லாம் கிராவிட்டிலாம் இருக்காது. இதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான், எஜுகேஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பலூன் அங்கே வர போயிட்டு என்ன ஆகும்? அது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பலூன் வந்துட்டு நம்ம உள்ள ஹீலியம் கேஸஸ் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஹைட்ரஜனும் ஃபில் பண்ணலாம், காஸ்ட் கம்மியாச்சு. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது சேஃப்டி ரொம்ப அதில் ஹீலியம் பண்ணுறோம். அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீலியம் மாலிகுல்ஸ் வந்து மேலே போகும்போது டியூ டு ப்ரெஷர் வேரியேஷன்ஸ்னால உள்ளே இருக்கிற கேஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது சின்னதாக இருக்கிறது மேலே போக போக அங்கே இருக்கிற ப்ரெஷரில் வந்து விரிவடையும். அப்போ விரிவடையும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பலூனுக்குள்ளே இருக்கிற ஹீலியம் வந்து பெருசாகும் போது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஸ்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. பலூன் வந்து லாட்டெக்ஸ் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ஸ்டிங் பாயிண்ட்ல கரெக்டாக 36 கிலோமீட்டர் பலூன் வெடிக்கும். ஓகே. வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த சேட்டலைட் வந்து பேராஷூட் மூலியமா வந்து கீழே வரும். ஓகே. ஸோ அது என்ன யூஸ் ஆக்சுவலி? அதனால எஸ், காற்றுல எவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குது, எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, ஓகே, ஓசோனுடைய திக்னஸ் எவ்வளோ, ஓசோன் லேயருடைய அங்கே வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, டாக்ஸிக் கண்டென்ட் என்னென்னலாம் இருக்குது, இது எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அந்த சேட்டலைட் லைக் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி less than 50 கிராம்ஸ் இருக்கிறது அங்கேருந்து கீழே ட்ராப் ஆயிரும். எஸ், ஓகே. ஏன்னா இதுக்கும் பெரிய சேட்டலைட்டுக்கும் இந்த சேட்டலைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட்ஸ் வந்து பர்டிகுலராக இங்கே நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆல்டிடியூட்ல இங்கே என்னென்ன பெர்சன்டேஜ் இருக்குன்னு நம்மளுக்கு துல்லியமாக காட்டும். அக்யூரசி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. அதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். அப்போ ஒவ்வொரு ஆல்டிடியூட் போக 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 அதனுடைய அக்யூரசி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இது எல்லாமே வந்து டேட்டாஸ் அந்த சேட்டலைட்ஸ்லேருந்து கொண்டு வரும். பட் ஆனால் இதில் ஒர்க் பண்ண வச்சது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. 1347 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணாங்க. இந்த மிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மார்டின் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய CSR ஃபண்ட்ஸில் இருந்து இந்த மாதிரி எஜுகேஷனில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் இந்தியாவிலேருந்து அவங்க ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து இது பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல் மிஷன் பண்ணுறோம். ட்ரைனிங் இந்த சென்ஸ் அவங்கள போய் சும்மா இந்த மாதிரி வந்து நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு சேட்டலைட்டில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கிரேட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ் கிரேட். ஓகே. இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு, மேலே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு இருக்கும். ஆமாம், கம்மியாக இருக்கும். மேலே அதிகம் டெம்பரேச்சர் வந்து -40 டிகிரிக்கு போயிடும். இங்கெல்லாம் ஒரு 23 டிகிரி இருக்கும். இப்போ ரூமுக்குள்ளே இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29-30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போது மேலே போக போக வந்து டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப -40 டிகிரி செல்சியஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த சேட்டலைட்டுடைய போர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்டெகிரேஷன் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் பேலோடு இதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே இங்கே இருக்கிற நார்மல் டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகும். ஆனால் சம்டைம்ஸ் லைக் -40 டிகிரி -60 டிகிரி செல்சியஸ் போகும்போது ஃபெயிலியர் ஆயிரும். அதனால தான் நார்மல் கிரேட் மெட்டீரியல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ESD எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அவங்க அந்த ஆப்ரான் போட்டிருப்பாங்க, ESD ரிஸ்ட் பேண்டு, ESD மேட், கம்ப்ளீட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ரூமில் தான் அவங்க ஒர்க்கே பண்ணுவாங்க. க்ளீன் ரூம்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக நாலேஜை வந்து அக்வயர் பண்ணணும்ட்டு பார்க்குறாங்க. ஓகே. அந்த காலத்துலலாம் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இப்போ இருக்கிறவங்கள வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். அப்போது என் பசங்களை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் டெக்னாலஜியில். ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு பலூன் சேட்டலைட்டில். ஏன்னா அவங்க மார்டின் குரூப் வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறோம். அதுக்காக ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் கொடுக்குறாங்க. சூப்பர். அந்த ஃபஸ்ட்டு மிஷன் ராமேஸ்வரத்தில் நடக்கிறோம்.
அதை இமேஜ் பண்ணி பாருங்களேன். எனக்கு ஒரு சைடில் வந்து ஒரு பெரிய பயம், அடடா என்னடா இது வந்து நம்ம பலூன் சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணுறோமே, இதில் வந்து சேட்டலைட் இது வரைக்கும் நம்ம டிவியில் தான் நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம், நாசாவில் கூட வந்து நம்ம டைரெக்டாக பார்த்துருந்தாலாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம், அதுவும் பார்க்கலையே, எப்படி பண்ண போகிறோம், ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியால் தான் உட்காந்து நான் ஆரம்பிக்கிறேன், கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி நான் கொண்டு போகிறேன், டீமோ யாருமே கிடையாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரீலான்சர் யாரெல்லாம் இருக்காங்க, என்னுடைய எஜுகேஷன் இது தானே, அப்போ வந்து பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும், டீச்சிங் கொடுக்கணும், அதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் நான் தூக்கி தூக்கி உள்ளே போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி தான் ஜான் பால் பிரவீன்னு சொல்லிட்டு என்னுடைய கொலீக், ஓகே, அவர் வந்து மார்டின் குரூப்பில் தான் அவங்களுடைய இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ரிலேஷனு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரதர் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கிடைக்கும். ஏன்னா அவர் சத்தியபாமா காலேஜில் படித்து அங்கேயே வந்து சத்தியபாமா சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணாள். ஓகே, சத்தியபாமா சேட்டலைட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒர்க் பண்ண எதில் லான்ச் பண்ணாங்க? அவங்க ராக்கெட்டில் பண்ணிட்டாங்க, பிஎஸ்எல்வி ராக்கெட். பிஎஸ்எல்வியில். ஓகே ஓகே. எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆளுங்கிறதாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரை டேப் பண்ணுறேன். அவரும் என்கிட்ட கேட்டார், பிரதர் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் கன்ஃபார்மாக கிடச்சிரும் பிரதர், நான் எல்லாத்துக்கும் நான் பேசி வச்சுட்டேன் பிரதர், நான் இது பண்ணிட்டுனா கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைச்சிடும். 150 பிகோஸ் 100 ஃபெம்டோ சேட்டலைட், 100 ஃபெம்டோ. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மிஷன். போகும்போதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஓகேன்றாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறார், பிரதர் நான் வந்து ஜார்ஜ் சார்கிட்ட பேசிட்டேன், நான் வந்து டைசன் சார்கிட்டையும் பேசிட்டேன், சார்ல்ஸ் சார்கிட்டையும் பேசிட்டேன், இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமே, இவங்க எல்லாருமே மார்டின் குரூப், ஓகே, நம்ம வந்து இவங்க எல்லாருமே வந்து நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமே, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறதுனால ஒரு பெனிஃபிட் ஆவாங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அது கூட வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன், நம்ம கலாம் சாரோடைய கிராண்ட் நெஃப்யூஸ் ஷேக் தாவூத் ஷேக் சலீம் சார், அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பலூனில் எல்லாமே எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணுறோம், ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் சிவதானு பிள்ளை சார், அவர் மயில்சாமி மனசில் இருப்பாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு மீட்டிங் நடக்கும். ஓகே, அந்த பலூன் லான்ச் பண்ணுறதுக்குமே இந்த ப்ரொசீஜர் இருக்குது. ஆமாம், எனக்கு இவங்களாம் கனெக்ட் பண்ணுவாங்களா, இவங்களாம் பேசுமானே நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் இவங்களாம் அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் அவங்களுமே வந்து இவங்களாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்து இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ப்ராஜெக்ட் பற்றி தான் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பலூன் சேட்டலைட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது சிவதானு பிள்ளை சார் சரியான கொஸ்டின் கேட்குறாரு. அவர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல. ஐயோ இதனால் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் டேக்கிள் பண்ணது கிடையாது. ஏன்னா பிரம்மோஸோடைய ஃபாதர் அவர் வந்து இப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க பார்க்குறேன். கொஞ்சம் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு இது கேட்குறேன். ஏன்னா அவர் வந்து உங்களுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா, விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களா, தெர்மல் டெஸ்ட் பண்ணீங்களா, வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணீங்களா, இதெல்லாம் பண்ணாமல் நீ எப்படி நீ பண்ணுவ ஒன்று சேட்டலைட்டை நீ லான்ச் பண்ணுவேன். நீ டெஸ்ட் பண்ணல. எனக்கு டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து நம்ம கிட்ட கிடையாது. டெஸ்டிங் பண்ணாலே ஹியூஜ் அமௌண்ட் வரும். மறுபடியும் சால்காம்ப் அவங்களுடைய எம்டி வந்து பார்த்தீங்கன்னா சசி சால்காம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் ஆஃப் இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனுடைய சார்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் அவங்களுக்கு அந்த பிளான்ட்டில் இருக்குது டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. அப்புறம் சசிகுமாரன் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து டெஸ்டிங்கில் வச்சு அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு கொண்டு போயிட்டோம். இது எல்லாமே அந்த ராக்கெட் அந்த பலூன் சேட்டலைட்டுக்கு முன்னாடி வச்சு எல்லாத்தையும் வச்சுங்கிறது லான்ச் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நர்வஸ் கன்ஃபார்மாக இருக்கும் ஒவ்வொரு மிஷன்ஸ்க்கும். ஏன்னா எங்கள் அப்பாவும் நினச்சி பார்க்கல, என் பையன் வந்து ஏதோ குட்டியாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1347 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸில் இருக்காங்க, ஐஎன்எஸ் பருந்துலேருந்து வந்துட்டாங்க, நேவி, கோஸ்ட் கார்டு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர் எல்லாருமே அதை விட்னஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பத்மபூஷன் சிவதானு பிள்ளை சார்லாம் வந்து அதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. அது மேலே போகும்போது பலூன் இது பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். சிவதானு பிள்ளை சார் வந்து கூப்பிடுறாரு, ஆனந்த் கீழே இறங்கி வா, எனக்கு வந்து அந்த சேட்டலைட்டோடைய டேட்டாஸை காட்டு அப்படின்றாங்க. ஓகே, அது வந்து ட்ரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்கும். உள்ள பவர், அதுக்கு பவர் எப்படி இருக்கும்? எல்லாமே செப்பரேட் பேட்டரிஸ் நம்ம வச்சிருக்கோம். ஒவ்வொரு 150 கிராம்க்குள்ளேயே பேட்டரிஸும் இருக்கும். 50 கிராம் அந்த இதில் இருக்கும் ஃபெம்டோ சேட்டலைட்ஸ்க்கு. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செப்பரேட் பேட்டரிஸ் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் மூலியமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் வே கம்யூனிகேஷன். ஓகே, அது வந்து ஏர்ல இருக்கிற பொல்யூஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் காமிட்டோம் நமக்கு. அது எல்லாமே வச்சு இங்கே நம்ம அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கும்போது இவர் உட்காந்து செக் பண்ணுறாரு. ஆஹா எல்லாம் லான்ச் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக அவுட்புட் வந்துட்டுருக்கு, இவர் வேறு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரெஸ்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு. அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பினஸ். நம்ம மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாமே அவ்வளோ ஹாப்பி. ஆனால் அதில் சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணும்போது 50% கன்செஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டி. எஸ், அது பாசிபிலிட்டி
பாசிபிலிட்டிஸில் வாங்கியிருக்காங்க. எஸ், அது வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஏன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து அவங்களுக்கு நிறைய கொடுத்தோன்னா தே ஆர் வெரி மச் ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் சைடில். ஓகே ஓகே, இப்போதான் அந்த ஸ்டார்ட் இருந்துச்சு. எஸ் ஓகே. ஸோ இப்போ சேட்டலைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க ஃபெம்டோன், அது மாதிரி உங்க இது பார்க்கும்போது பீகோன்ட் வந்து கேனன் இருந்துச்சு, லைக் சோடா கேன் மாதிரி. அதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி? பிகோ சேட்டலைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஃபெம்டோ சேட்டலைட்ஸ். ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50 கிராம், சைஸ் வந்து 4x4x4 சென்டிமீட்டர் நம்ம பண்ணியிருந்தோம். கியூபாக இருக்கும். எஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் தி கியூப். ஸோ இதுக்கு வந்து நம்ம பிகோ சேட்டலைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5x5x5 சென்டிமீட்டர், 100 கிராம், லெஸ் தென் 100 கிராமில் இருக்கும், 80 to 100 கிராம் இன் பிட்வீனில். இதுதான் கேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோக் பாட்டில் நம்ம டின்னு வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான். யூஸ் கேஸ் என்னெல்லாம் இருக்கும்? இது எல்லாமே வந்து காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, ப்ளஸ் வந்து காஸ்மிக் ரேடியேஷன்ஸ். இப்போ சோலார் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோலார் சிஸ்டத்தில் வந்து அந்த ரேடியேஷனே உள்ளே வருது, காஸ்மிக் ரேடியேஷன்ஸ். ஆனால் அந்த காஸ்மிக் ரேடியேஷன்ஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய ஓசோன் லேயர். பட் ஆனால் அதையும் மீறி சம் ஆஃப் தி ரேடியேஷன் வந்து பெனிட்ரேட் ஆகி நம்மளுக்கு உள்ளே வரும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ரேடியேஷன்ஸில் டைரெக்டாக ஹியூமன் பீயிங்ஸில் படும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். லங் டிசீஸ், கேன்சர், ஐசைட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய ரேடியேஷன் பர்சன்டேஜ்லாம் ஒவ்வொரு ஆல்டிடியூடுக்கு எவ்வளோ இருக்குது, இதை தான் நம்ம மெயினாக கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம். ஏன்னா அந்த ரேடியேஷன் நம்மளுடைய சி லெவலில் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, 30 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, 36 கிலோமீட்டரில் எவ்வளோ இருக்குது ரேடியேஷன், இது எல்லாமே தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதனுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஒரு டேட்டாஸை வச்சு நம்மளால் பண்ண முடியுமா, யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், பண்ண முடியாது. ஏன்னா வி நீட் அ கம்பேரிசன் இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு இந்த லெவல், இந்த லேட்டிட்யூட் வாங்க ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் கம்பேரிசன் வேணும். இந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அந்த டைம். ஆமாம். ஓகே. அப்போ நீங்கள் லான்ச் பண்ணுற எல்லாமே இது எல்லாமே இந்த மூணுமே பலூனில் தான் போகுமா? இந்த 100 பீகோ, ஃபெம்டோ, கேன் எல்லாமே கேன் சேட்டலைட்ஸும் வந்து நம்ம பலூன்லேயும் அனுப்பலாம், நம்ம ராக்கெட்லேயும் அனுப்பலாம். மூணுமே நம்ம பலூன்லேயும் அனுப்பலாம், நம்ம ராக்கெட்லேயும் அனுப்பலாம். ஓகே. அனுப்பி அது மூணுமே லைக் இதுக்கெல்லாம் போகாது, அவுட்டர் ஸ்பேஸ்லாம் போகாது, அவுட்டர் ஸ்பேஸ்லாம் இங்கே இருக்கும். எல்லாமே இங்கே மேக்ஸிமம் ஆல்டிடியூட் 36 வரும். நீங்கள் திரும்ப மேக்ஸிமம் சப் ஆர்பிட்டல். ஓகே. நீங்கள் வந்து இதை கலெக்ட் பண்ணிப்பீங்க, ட்ரை பண்ணிடுவோம். ஓகே. கலெக்ட் பண்ணி திரும்ப அதை ரீயூஸ் பண்ணுவீங்க, ரீயூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே. ஸோ இதுதான் பேசிக் லெவலில் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து லான்ச் பண்ணுற விஷயங்கள். ஸோ நான் ரீசெண்டாக ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தேன், எனக்கு அது வாவ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சேலமில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சொன்னார், என்னோட ராக்கெட் லைக் இல்லை, நான் வந்து என்னோட சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸ் எக்ஸில் சென்ட் பண்ண போகிறேன்னு. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ். எனக்கு வாவுன்னு இருந்துச்சு. ஓகே. அப்புறம் தான் உங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, இந்த ராக்கெட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குன்னா தேர் அட்மோஸ்ட் விஷயம் என்னென்னா அந்த சேட்டலைட்ஸை கொண்டு போய் அந்த அவுட்டர் ஸ்பேஸ்லேயோ டெப்ளாய் பண்ணுறதா. லைக் மோரோவர் நான் அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா டன்சோ மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் சார். கரெக்ட். ஓகே. என்னோட விஷயத்த வந்து நான் ஒரு 80 கிலோமீட்டருக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, இல்லை அவுட்டர் ஸ்பேஸ் போகணுன்னா கொண்டு போய் கொடுத்துக்கலான்னு. அப்போது ராக்கெட்டோட அல்டிமேட் கோல் வந்து டு புட் திங்ஸ் ஆன் ஸ்பேஸ் தான். ஸோ நீங்களாக இருக்கட்டும், நம்ம இப்போ சென்னை பேஸ்டு இன்னொரு கம்பெனி இருக்குது, பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ராக்கெட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இது சேட்டலைட்ஸை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அது என்ன கம்பெனின்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஸ்பேஸ்லாம் வந்துட்டு பயங்கர இதுவாக இருக்கும், பெரிய சயின்டிஸ்ட்டு தான் வைக்கணுன்னாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே கேன் டூ சம் ஆஃப் தி ரிசர்ச் இன் சேட்டலைட் செக்ஷன்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி டே ஆர் டூயிங் R&D இன் ராக்கெட் டிவிஷன்ஸ். அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ராக்கெட்டில் நீங்கள் உங்களோட கோர் வந்து பில்ட் ராக்கெட்ஸ் தான். எஸ். ஓகே. சேட்டலைட்ஸுங்கிறதெல்லாம் நீங்கள் வேறு யாராவது சேட்டலைட் இருந்தால் கூட நீங்கள் லான்ச் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம். எஸ். ஏன்னா இப்போது எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். இதில் வந்து நம்ம மட்டுமே உட்காந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்பவுமே அந்த மாதிரி கமர்ஷியலாக நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஓகே. ஏன்னா சொல்லுங்கள், நமக்குன்ட்டு ஒரு கஷ்டம் இருக்குல்ல, நம்ம கஷ்டப்பட்டதை மறுபடியும் யாரும் ரிப்பீட்டடாக பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் எஜுகேஷன்ஸ் இருக்குது, அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுனால நம்ம கண்ட்ரியும் வந்து பயங்கர பூம் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸாக வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி வந்து நம்ம வகுத்து கொடுக்குறோம். ஓகே. அந்த மாதிரி. ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட அல்டிமேட் கோலும் இதுதான், லைக் புட் திங்ஸ் ஆன் த ஸ்பேஸ். ஆமாம். ஸோ ஓகே. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, ஸோ அது ஒரு ப்ரைவேட் பிளேயராக இருக்காங்க. ஸோ ஒய் தெர் இஸ் அ நீட் ஃபார் ஸ்பேஸ் ஜோன் ஆக்சுவலி? ஸோ ஓகே, ஸ்பேஸ் எக்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி தே ஆர் டூயிங் லைக் அ வண்டர்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்பேஸில் பண்ணிகிட்ருக்காங்க, டிப்ளாய் பண்ணி ரீயூசபிள் ராக்கெட். இப்போ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டூரிசமும் வந்து இனிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. எஸ், அந்த மாதிரி மாஸ் மிஷனுக்கும் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, இன்டர் பிளானட்டரி கனெக்ட்டுக்கும் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன ஆல்டிடியூட்லேருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைச்சலாக பார்த்தா கூட ஒரு
500 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்லேருந்து பண்ணுவாங்க. ஓகே 500 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே மேலே. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போகும்போது எடுத்த உடனே வந்து ஒரு அகலக்கால் இங்கேருந்து நான் வச்சா 500 கிலோமீட்டருக்கு தான் வைப்பேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே நாட் ஒன்லி சில்ட்ரன், சேட்டலைட் மேனுஃபேக்சரர் ஆல்சோ. ஓகே ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்களே ஒரு ஸ்ரீராம் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சேட்டலைட் மேனுஃபேக்சரர், ஒரு சேட்டலைட்டை வந்து நீங்கள் கையில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. அந்த சேட்டலைட் வந்து பல டெஸ்ட்டு வந்து நம்ம கடந்துரும். ஓகேங்களா? எல்லா டெஸ்ட்டும் நம்ம கடந்துருவோம். பட் ஆனால் இந்தியாவிலேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறதா இருந்தால் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம அனுப்ப முடியாது. ஆமாம், லைக் காஸ்ட் இருக்கு. எஸ். இப்போ ஒரு கேஜிக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம இந்தியாவிலே வந்துட்டு ஒரு 8 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் நம்மளால் சார்ஜ் பண்ணுவாங்க பர் கேஜியில். அப்போ உங்ககிட்ட ஃபண்டு வாங்கிட்டு அது வந்து லான்ச் காஸ்ட்டை அவங்க இதில் கொண்டு போகணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா லான்ச் காஸ்ட் மட்டும்தான் இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் ரிலீசிங் அடாப்டர் இருக்குது. சேட்டலைட் வந்து நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணணும், கோடிங் பண்ணணும், உங்களுடைய மேன் பவரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது குவாலிட்டி ஆஃப் டெஸ்டிங்க்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகணும். இது எல்லாத்தையும் முடிச்சது போக தான் நீங்கள் லான்ச் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 crore 2 crores வரும். ஓகே. ஒரு சில்ட்ரனால இது பாசிபிளா? இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அவங்க பேரண்ட்ஸும் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த இதில். எஜுகேஷன் இதுன்னு பார்க்குறேன், எதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க அப்படின்வாங்க. பட் ஆனால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் தென் 500 kilometer. ஓகே. அதை வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம இந்த பலூன் சேட்டலைட் பண்ணோம், 36 கிலோமீட்டருக்கு பண்ணிட்டோம். ஆனால் பலூன் மிஷன் அதை எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு. நான் ராமேஸ்வரத்தில் பலூன் லான்ச் பண்ணி அதை வந்து நான் கோவில்பட்டியிலேருந்து நான் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு மேலே போய் வெடிச்சு அது அப்புறம் கோவில்பட்டியில் தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டோம். இல்லை அது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா இந்த? ஆமாம். என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து எவ்வளோ கேஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம், உள்ளே எல்லாமே ட்ரெஜெக்டரி நம்ம பிளான் பண்ணிடுவோம். கரெக்டாக நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டு அதை நம்ம சிமுலேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துரும். எல்லாமே ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டோம். அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ராக்கெட் கொடுக்குறோம். ராக்கெட்டுன்னு சொல்லும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப்பில் நம்ம பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த ராக்கெட்டை வந்து அந்த சேட்டலைட் வந்து நம்மளோட ராக்கெட்டில் வச்சு மேலே லான்ச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ராக்கெட் வந்து 35 கிலோமீட்டருக்கு போதும், 80 கிலோமீட்டருக்கு கிடையாது. அவங்களுடைய சேட்டலைட் ராக்கெட்டில் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு முக்கியம் இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே. நீங்கள் எதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இதுக்கெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மார்டின் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் எஜுகேஷன்ஸ்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அவங்க சார்பாக இப்போ இந்த நம்ம 2 ராக்கெட் இப்போ நம்ம கொலாபரேஷன் மார்டின் குரூப் கூட தான் நம்ம சேர்ந்து நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மிஷனில் பண்ணும்போது வந்துட்டு மார்டின் குரூப் தே ஸ்பான்சர்ட் ஃபார் இன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆனாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மிஷன் ருமி ஹெச்ல. அப்புறம் ருமி 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களால பெனிஃபிட் ஆயிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள். இத்தனை பேருக்கு வந்து ஸ்பேஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுத்துருங்க, அத்தனை பேருக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருங்க, அத்தனை டீமுக்கும் நீங்கள் வந்து சேட்டலைட் பண்ணுறது கொடுங்க. அந்த சேட்டலைட் வந்து ராக்கெட்டில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுடைய அடுத்த தலைமுறையே மாற ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இது வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அதில் 10,000 people ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அதில் சேட்டலைட்ஸ் இருந்துச்சு. அது எத்தனை சேட்டலைட்ஸ்? அதில் 50 சேட்டலைட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம். 50 பிகோ சேட்டலைட்ஸ், 3 கியூப் சேட்டலைட்ஸ். ஓகே. அது எல்லாமே பண்ணது. ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 பிகோ சேட்டலைட்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா அந்த 50 பிகோ சேட்டலைட்ஸ் அத்தனை பேருக்கும் பத்தாது. இது வந்து ஸ்பேஸ் கிரேட் மெட்டீரியல்ஸ். இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் கிரேட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கிரேட் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவோம். 10 பேர் சேர்ந்து ஒரு சேட்டலைட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ESD செட்டப்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அதை நம்ம லான்ச் பண்ணுவோம். ஓகே. ஃபார் அ சோஷியல் குட். ஓகே. அஸ் அ பிஸ்னஸாக ஹவு இட்ஸ் கோனா மேக் மணினா நம்ம இது ஆரம்பிக்கும் பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப ஹை ரிஸ்க்கான விஷயம்ட்டு. ஸோ இட்ஸ் குட் காஸ்ட் குட் தான். லைக் அல்டிமேட் கோல் இஸ் டு மேக் மணி தானே. ஸோ இப்போ லோவர் ஆர்பிட் மார்க்கெட்னு சொன்னீங்கல்ல, லைக் இது மாதிரி 500 kilometers போகாமல் அது கம்மியாக இருக்கிறதுன்னு, அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் ஹவு யூ கோனா மேக் மணி அவுட் ஆஃப் இட்? ஆல்மோஸ்ட் இப்போ சேட்டலைட்டுடைய மார்க்கெட்டுன்னு எடுத்திங்கன்னா ஓவரால் சேட்டலைட் மார்க்கெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேட்டலைட் இருக்கும், சின்ன சேட்டலைட்டாக இருக்கும். லார்ஜ் சேட்டலைட்ஸ் எல்லாமே சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $400 billion ஓவரால் இன்னும் ஆல் சேட்டலைட் லான்ச் மார்க்கெட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா $400 billion மார்க்கெட் இந்த கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயே வந்து ஸ்மால் சேட்டலைட் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா $250 billion ஓவரால் மார்க்கெட் வழி. அந்த 250 தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இன்னொன்று ஓவரால் ஆஸ் பர் அவர் வேர்ல்டு
அவங்க வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி 1300 பில்லியனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2030 வந்து டச் பண்ணிடும் அப்படின்னு அவங்களுடைய ரிசர்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாட்கள் போக போக வந்து ஸ்பேஸுடைய நீட் வந்து அதிகமாக தேவைப்படுது. இதுதான் மெயின் ரீசன் இதில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பிஸ்னஸ் இருக்கும், நீங்கள் வந்து சோஷியல் காஸ்க்காக இது குட் ஓகே, பட் ஆனால் கமர்ஷியல் அப்படின்றீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நாங்களும் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்காக நம்ம ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கம்பெனியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பூட் ஸ்ட்ராப், நம்ம வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டும் சொல்லி கொடுத்து நிறைய காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கிட்ட இருந்து டைரக்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து அதில் நம்மளுடைய ப்ராஃபிட்டபிள் ஃபண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம வந்து ராக்கெட் R&Dக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் இப்போ மார்டின் குரூப் கொடுத்ததும் வந்துட்டு எல்லாமே CSR ஃபண்ட்ஸ்லேருந்து அதில் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சு அதுவும் வந்து எங்களுடைய ப்ராஃபிட்டபிள்ஸில் வச்சிரும். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா CSRல வந்து மார்டின் குரூப் மட்டும் இல்லை, அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷன் இருக்காங்க, அவங்க வந்து டாப் MNCs கம்பெனிஸ் கூட இது பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய MNCs கம்பெனி ஒரு 20+ இருக்காங்க. அவங்க கூடலாம் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, லைக் அவங்க என்ன காசுக்காக லோவர் ஆர்பிட்டில், அவங்க லோவர் எர்த் ஆர்பிட்டுக்கு பண்ண மாட்டாங்க, அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே வரல. அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் ஒர்க் ஷாப், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், சேட்டலைட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் மட்டும் நம்மளுடைய ரெவன்யூ கிடையாது, இது எல்லாமே நம்மளுக்கு எஜுகேஷன்ஸில் CSRல டாப் கம்பெனிஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் கேட்குறேன்னா இப்போ ரெவன்யூ இந்த இதுக்கு எப்படி இருக்கும்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். நம்ம வந்து ராக்கெட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து 2 ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். 2வது ராக்கெட் வந்து ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இது நான் டெமான்ஸ்ட்ரேட்டராக நான் பார்த்துருக்கேன். இந்த ருமி H ஆகட்டும் 1 ஆகட்டும் டெமான்ஸ்ட்ரேட்டர். ஏன்னா எடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ரெவன்யூ கொண்டு வர முடியுமா, கன்ஃபார்மாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ராக்கெட் வந்து வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் டெக்னாலஜி இன்டு அவர் பர்சன்ஸ். ஓகேங்களா, என்டையர் வேர்ல்டுக்கு. அப்போ ருமி H வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் கொடுத்தோம். செகண்ட் வந்து ரீயூசபிள் ராக்கெட் வந்து நம்ம சக்ஸஸ் கொடுத்துட்டோம். இப்போது மறுபடியும் R&D ஃபார் ருமி 2க்கு போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் மறுபடியும் எதில் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ருமி H ருமி 1 வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட்டராக பயன்படுத்தினேன். அந்த 2 டெமான்ஸ்ட்ரேட்டருமே நான் இப்போ ப்ராடக்டாக உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, அத என்னுடைய செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதான் கேள்வி. எஸ், ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் தாண்டி who wanna go மேனேஜ்மெண்ட்ஸ், சேட்டலைட் மேனுஃபேக்சரர். நீங்கள் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் சேட்டலைட் மேனுஃபேக்சரர், இவங்க தான் வந்து என்னோட கமர்ஷியலில் உள்ளே இருக்காங்க. நீங்கள் சேட்டலைட் மேனுஃபேக்சரர், உங்களுடைய சேட்டலைட் வந்து நீங்கள் பெரிய ராக்கெட்டில் 500 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன ராக்கெட்டில் வச்சு 80 கிலோமீட்டருக்கு அனுப்பிச்சு அது வந்து எல்லாமே கரெக்டாக கம்யூனிகேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கா, கரெக்டாக ரிசல்ட்லாம் வருதா, இது எல்லாமே டெஸ்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னுடைய ருமி 1 ராக்கெட் அது சூட்டபுளாக இருக்கும். இப்போ எஜுகேஷனில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய இன்னோஸ்லேயே வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம். பட் ஆனால் அதை வந்து நாங்கள் மேலே கொண்டு போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, அதுதான் ருமி H. ஓகே, இதில் தான் நம்மளுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ நம்ம கொண்டு போவோம். ஓகே, ஸோ லோவர் ஆர்பிட்டுங்கிறது ஒரு மார்க்கெட்டாக பார்க்குறோன்னா அது வந்து டெஸ்டிங் பர்பஸுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். எஸ், லோயர் அர்த் ஆர்பிட்டை வந்து நம்ம கமர்ஷியலாக பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் என்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது, இதிலிருந்து நான் கமர்ஷியல் ஜென்ரேட் பண்ணுறேன். மறுபடியும் ருமி 2 வந்து நான் இப்போ R&D பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெரிய ராக்கெட்டோட இது 250 கிலோமீட்டருக்கு போகிறது. அது R&D முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து நான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மேனுஃபேக்சரர் மட்டும்தான் உள்ளே வருவாங்க அண்ட் கார்பரேட் உள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ல. எஸ் எஸ், ஓகே. ஏன்னா நம்ம பண்ணதை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து பண்ணால் நம்ம கமர்ஷியலில் வந்து வெறும் 500 கிலோமீட்டருக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்றில் மட்டும்தான் இருக்கும். அதுவே நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஒரு பஃபே ஐட்டம் மாதிரி கொஞ்சம் வேரியஸ் மாடல்ஸ் வச்சுட்டேன்னா எனக்கு இதில் வந்தாலும் எனக்கு ரெவன்யூ தானே. ஓகே, ஸோ அதை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸ்கூல் காலேஜஸ்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம், அந்த மார்க்கெட் இந்தியாவில் எப்படி இருக்குது? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூல்ஸ் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்ஸில் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்டுக்கு தே வில் ஒர்க் இட் அவுட். ஒரு சேட்டலைட்டுக்கு மொத்தமாக லான்ச்லாம் அனுப்புறதுக்கு ஒரு 5 lakhs வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ், 5 lakhs பர் மேனேஜ்மெண்ட்ஸ். அவங்களுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே கொடுத்து அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அதை வந்து நம்ம ராக்கெட்டில் வச்சு நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஓகே, இதுவே சேட்டலைட் மேனுஃபேக்சர் நம்ம அவங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, அவங்களே வந்து சேட்டலைட்டை பண்ணிட்டு வந்துடுவாங்க, லான்ச் பண்ணிடுவோம். இதில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட்டை ரிகவரி பண்ணி மறுபடியும் கையிலே கொடுத்துருவோம். ஓகே, அதுவும் நம்மளே கொடுத்துரும். அப்போ பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் அந்த லான்ச் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான், அவங்க சேட்டலைட்டை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ருமி 1 வந்து பார்த்தீங்களா அதுலேயே வந்து ஒன் ஆஃப் தி இது சேட்டலைட் மேனுஃபேக்சர் ஒரு கார்பரேட் உள்ளே வந்துட்டாங்க. எஸ், ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு பிராண்டிங் அவேர்னஸ் இது பண்ண போகிறோன்றதை நம்ம ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இந்த காற்று வாக்கில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு காதுக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வெளியே நம்ம கொண்டு போகிறீங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்ல பார்த்தீங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரியூசபிள் ராக்கெட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்து அந்த ராக்கெட் ரிட்டர்ன் வந்துச்சு, அது ஒரு ஸ்பேஸ் மார்வல்னு சொன்னாங்க, லைக் மெக்கானிக்கல் மார்வல் நடந்துச்சு, அவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களுமே
ரீயூசபிள் ராக்கெட் லைக் அதே தான் சேம் கைண்ட் ரீயூசபிள் இது அவங்களது வேற நம்மளது வேற. அதான் என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலி? அவங்க வந்து ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. ஓகே, ரிவர்ஸ் த்ரஸ்ட்ங்கிறது ஃபயர் வந்து நம்மளுக்கு கீழே வரும் பார்த்தீங்களா, ஃபயர் வந்து கீழே வந்து ராக்கெட் மேலே வந்து அப்போ டைரக்ஷனில் மூவ் ஆகும். இது வந்து நம்மளுக்கு வந்து த்ரஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட்டை வந்து அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ணி அதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க வந்து லேண்ட் பண்ணுவாங்க. நம்மளதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் போனோம்னா R&D இனிஷியேட்டட் ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸில் ஒர்க் பண்ண. ஆனால் அந்த மாதிரி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சு என்ன பண்ண முடியுமோ, என்ன மெக்கானிசம் வச்சு நம்மளை ராக்கெட்டை ரிட்ரைவ் பண்ண முடியுமோ அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இது வந்து நாங்கள் பைரோ ஷாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீயூசபிள் பேராஷூட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் போகுதுன்னா 80 கிலோமீட்டருக்கு போய் சேட்டலைட்ஸ் வந்து வெளியே டிப்ளாய் பண்ணிடும், இஜெக்ட் பண்ணி அது பாட்டில் கீழே வேகமாக வரும் பார்த்தீங்களா. கரெக்டாக அதிலே வந்து நாங்கள் ஏவியானிக் சிஸ்டத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டிமீட்டர்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த 3 கிலோமீட்டர் வரும்போது ஆஸ் பர் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர்லாம் பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இக்னிஷன் வந்து பாஸ் ஆகும். இக்னிஷன் பாஸ் ஆன உடனே அதுலேருந்து ஒரு கேட்ரேஜ் நாங்கள் வச்சுருப்போம். அந்த கேட்ரேஜ் வந்து வெளியே வந்து பேராஷூட்டை ஃபோர்ஸாக வெளியே இஜெக்ட் பண்ணிடும். கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆல்டிடியூட் வந்து இஜெக்ட் பண்ணோன்னா பேராஷூட் வந்து வெளியே வந்துடும், நம்மளுக்கு டிப்ளாய் ஆயிரும். டிப்ளாய் ஆகும்போது ஆல்ரெடி வந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் கீழே இறங்கியிருக்கும். அப்போ இந்த பேராஷூட்ஸ் டிப்ளாய் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ப்ளஸ் நம்மளுக்கு வெலாசிட்டி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அந்த ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து ஸ்லோ டவுனாக கீழே இறங்கும். அப்போ இந்த ராக்கெட் வந்து எங்கே விழும் எல்லாமே வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துருவோம். அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுவோம். ஓகே, சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும், அதை ரீஃபர்பிஷ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் இது பண்ணீங்களா இல்லை முன்னாடியே இருக்கா மார்க்கெட்டில் ரொம்ப நாள்? முன்னாடி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து R&D பண்ணி எல்லாமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை, ட்ரை பண்ணல. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக மெக்கானிக்கலாக போயிட்டாங்க, லைக் த்ரஸ்ட், ரிவர்ஸ் த்ரஸ்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர மாதிரி. SpaceX அவங்க பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து R&D வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி இருக்கிற ப்ரொபல்ஷன் சிஸ்டமே லிக்விட் அண்ட் சாலிட்ல தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. we are working in a hybrid. ஓகே, சைனாவுமே லாங் மார்ஸ் 9 ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க லைக் நியூஸில். அது என்ன மாதிரி வேலை செய்யுது ஆக்சுவலி? அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இதுக்கு தான் ஆல்மோஸ்ட் லைக் SpaceX மெக்கானிசம்ஸ் தான். தே வில் சென்ட் லைக் சேட்டலைட்ஸ், தே வில் டிப்ளாய் இன் ஸ்பேஸ் அண்ட் அகைன் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் வந்து கீழே வரும்போது அந்த வெலாசிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக த்ரஸ்ட்டை வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ப்ளஸ் வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்மால் இம்பல்ஸ் த்ரஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த ராக்கெட்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வர வச்சு பொறுமையாக அவங்க லேண்ட் பண்ணுவாங்க. ஓகே, லைக் மோர் ஓவர் SpaceX மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லிங்க நிறைய ஃபியூல்லாம் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் அடுத்த கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட இதில் போட்டிருந்துருப்பீங்க ஹைப்ரிட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட்னு போட்டிருப்பீங்க. அதை நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி எலான் மஸ்கோட 2 ராக்கெட் ஃபெயிலியர் ஆச்சு. லைக் அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ஃபேஸில் நிறைய இதாக இருக்கும் போல், லான்ச்சில் போய் 2 ஃபெயிலியர் ஆச்சுது. ஸோ அதனால் எந்த காரணத்தினால அந்த 2மே வெடிச்சுது ஆக்சுவலி? அது அந்த காரணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அனலைசிஸ் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் எங்கள் இன்னோஸில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் பத்த முடியும். ஐ வில் ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். டெஸ்டிங் இதில் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா வெடிச்சிச்சின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் டெஸ்டிங்லேயே லைக் ஸ்பேஸில் இல்லை டெஸ்டிங்லேயே வந்து வெடிச்சிருச்சு. ஒரு இன்ஜின் நாங்கள் டிசைன்ஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான கால்குலேஷன்ஸ்லாம் போட்டுட்டு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் மெயினாக சொல்கிறேன் நான். ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் எந்த இடத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிடைசர் டேங்க் இட் வில் பி லைக் லிக்விட் ஸ்டேட்டில் நம்ம உள்ள ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்டில் வந்து ஃபியூல் நம்ம கொண்டு வரணும். அப்புறம் த்ரஸ்டர்ஸ் நம்ம இது பண்ணி இக்னைட்லாம் கொடுத்துருவோம். ஓகே, இது நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒன்று பிரேக் டவுன் பண்ணி சொல்லிக்கலாம். அப்போ அடுத்த கொஸ்டினுக்குமே போயிடலாம். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தது ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட்னு சொன்னீங்க. நான் அதை டீகோட் பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் என்னோட ரூம்மேட்டுக்கிட்ட சொல்லும்போது ஹைப்ரிட்னு ஒன்று அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா எலக்ட்ரிக்கான்னு கேட்க ஆரம்பித்தான். அவங்க கேட்டாங்க ஸோ எலக்ட்ரிக் ராக்கெட்டான்னு மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொன்னதுனால நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது மாதிரி லிக்விட் சாலிட் மாதிரி 2 விஷயம் இருக்கும், அந்த 2ஐயுமே சேர்ந்து இது பண்ணணுன்ட்டு. அப்போ சாலிட்னா ஃபுல் சாலிட் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. 2 காம்பனன்ட் இருக்கும்ல, நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லிடுங்க. லைக் என்ன மாதிரி லிக்விட்னா என்ன மாதிரி வேலை செய்யும், சாலிட் என்ன வேலை மாதிரி செய்யும், உங்கள் ஹைப்ரிட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சிம்பிளாக சொல்லிடுங்க. ஓகே, சிம்பிள் ஒரு மனுஷனுக்கு புரியணும்னா தீபாவளி ராக்கெட். தீபாவளி ராக்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் இருக்கும், அதில் வந்து அந்த எரிபொருள் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி கன் பவுடர் அந்த மாதிரி சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலிட் ஆக்சிடைசர், சாலிட் ப்ரொப்பலண்ட் 2மே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தீபாவளி ராக்கெட் மாதிரி 10 வச்சோம்னா அது கம்பஷன் நடந்து அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிடும். இதுதான் சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஓகே,
ஒன்ஸ் நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா அது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் ராக்கெட் மாதிரி போயிடும். ராக்கெட் போயிடும். அதில் நம்ம நடுவில் உட்காந்து அது த்ரோட்டில் பண்ணலாம், ஷட் டவுன் பண்ணலாம், எமர்ஜென்சி இதுக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது சாலிட். லிக்விடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபியூல் இருக்கும், லிக்விட் ஆக்சைடு இருக்கும். ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இது வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொப்பலண்ட்டாக, லிக்விட் ஃபியூல் அது வந்து ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிடைசர் வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து கம்பஷன் நடக்கும். ரெண்டுமே ஃபியூல் வந்து லிக்விடில் இருக்குது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி நம்ம இக்னைட் பண்ணும்போது ஃபயர் நம்மளுக்கு அங்கே ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து நம்மளுக்கு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சாலிட் வந்து எந்த டைம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், மிக்சிங் தான். அந்த டிஃப்ரெண்ட் காம்போ நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளி ராக்கெட் மாதிரி தான். ஆமாம், அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபியூலுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் அ மோர் டைம். ஏன்னா அந்த பைப் அங்கேருந்து வரணும், நம்மளுக்கு அதுக்கு டியூப்ஸ் நம்ம கொண்டு வரணும், டோபோ பம்ப்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி நம்ம கொடுக்கணும், அதுக்கு நிறையா பைப்பிங் சிஸ்டம் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம டெஸ்டிங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஹைப்ரிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே லிக்விட் சேம்பர் இருக்கும், கீழே சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து கம்பஷன் நடக்கும். மெதுவாக சொல்லுங்கள். கீழே சாலிட் இருக்கும், அதாவது அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கும், மேலே வந்து அப்பர் டேங்க்ல வந்து லிக்விட் ஆக்சிடைசர் இருக்கும். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் கீழே இருக்கிற சாலிட் ஃபியூல் கூட வந்து அங்கே தான் எரிபொருள் அந்த மிக்ஸ் ஆகும். கம்பஷன் சேம்பர், கம்பஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் ஓவர் தேர். அங்கே தான் கம்பஷன் நடக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே வந்து த்ரஸ்ட் நடக்கும். இதில் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எரிபொருள் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் சும்மா ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து ஃபயர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆகாது. ஓகே, சாலிட்லாம் நடந்துரும். ஆமாம், நம்ம சாலிடில் நடக்காது. ஓகே, இந்த எம்ஃபான்ஸ்ட் வேக்ஸ் ஃபியூல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் கொடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆகாது. ஆனால் அந்த லிக்விட் ஆக்சிடைசர் வந்து இந்த வேக்ஸ் ஃபியூல் கூட சேரும் போது தான் கம்பஷன் நடக்கும். ஓகே 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 புரியுது. இதில் சாலிடில் அப்படி இல்லை. ஏதாவது ஒரு ஸ்பார்க் நீங்கள் அதில் கூட போட்டிருந்துருப்பீங்க உங்கள் பிச் டெக்கில் கூட, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஏதாவது ஒரு இதுனா கூட அது டேஞ்சர்னா, இங்கே தான் அப்படி இல்லவே இல்லை. ஆமாம், அது மிக்ஸ் ஆகிற டைம் தான் இருக்கும். அந்த மிக்சிங் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த ஆக்சிடைசர் ஃப்ளோ ரோட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாலினாய்ட் சிஸ்டத்தில் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ எப்போ நம்ம கட் ஆஃப் பண்ணணுமோ அந்த ஃப்ளோ ஆக்சிடைசரை கட் ஆஃப் பண்ணிட்டாலே போதுமானது, கம்பஷன் இங்கே நடக்காது. மறுபடியும் அந்த ஆக்சிடைசர் ஃப்ளோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கீழே சேம்பருக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அங்கே கம்பஷன் நடக்கும். ஓகே ஓகே ஓகே. இது நீங்கள் ப்ரொப்பரேட்டரி டெக்னாலஜி மாதிரி போட்டு வந்திருப்பீங்க. மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இது இல்லவே இல்லை. நாங்கள் பண்ண சிஸ்டம் இல்லை. மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஹைப்ரிட் ஃபியூல்லாம் இருக்குது. ஹைப்ரிட் ராக்கெட்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய இது கண்ட்ரீஸில். பட் ஆனால் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் யாரும் பண்ணல. எஸ். ஏன்னா நாங்கள் ராக்கெட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா phase 1 to phase 5 வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இதில் பார்க்கும் போதெல்லாம் த்ரஸ்ட் வரும், ரிக்ரெஷன் ரேட் கம்மியாக இருக்கும். அதில் மறுபடியும் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ஆஃப் தட் ஃபியூல், அந்த ரெண்டு காம்பினேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ இந்த ஆமாம் ஃபைனலாக வி அச்சீவ்ட் இட். ஓகே 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 ஓகே. ஸோ நீங்கள் அவங்க பிச் டெக்கில் போடும்போது 2 காம்படிட்டரை டீகோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க ஒருத்தங்க சாலிடில் போகிறாங்க, நீங்கள் லிக்விடும் போகிறீங்க, இன்னொருத்தங்களும் லிக்விட் போகிறாங்க, ஹைப்ரிட் நீங்கள் மட்டும் போயிருந்தீங்க. ஸோ சாலிட் அவங்க போக தான் செய்கிறாங்கல்ல, பின்ன ஏன் என்னனால ஹைப்ரிட் தேவை இருக்கீங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஹைப்ரிட்னு சொன்னீங்க. உங்கள் ரூம் மேட்டுக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கலா அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு நார்மல் கொஸ்டின்ஸ். அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போனோம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஐசி இன்ஜினை வச்சு நம்ம வந்து டீசலில் ரன் பண்ணுறோம். பெட்ரோலில் வந்துருச்சு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் தனியாக வந்துருச்சு. இப்போ பெட்ரோல் இவி மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஹைப்ரிட். ஓகேங்களா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஸ்பேஸ் ஃபீல்டில் சாலிடில் ஆரம்பித்தோம், லிக்விடை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஹைப்ரிட்டில் R&D போய்கிட்டு இருக்கு இந்தியாவில். அது வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இன் அவர் கவர்மெண்ட் செக்டார் ஆல்சோ தேர் ஒர்க்கிங் இன் ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் அந்த டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு இதில் வந்து சாலிடில் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க, மறுபடியும் லிக்விட்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டத்தில் நான் ஏன் போய் மறுபடியும் உட்காந்து அதுலேயே ஒரு சுழற்சி மாதிரி நான் போய் மாட்டணும்? வி வில் ட்ரை டு லைக் எ நியூ ஒன் ஹைப்ரிட். மற்ற கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரியில் வந்து இனிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் புதுசுலேயே நம்ம ட்ரை பண்ணுவோமே, எல்லாமே கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வர்றதுக்கு நிறையா இருக்கும் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து வி வில் ட்ரை அவுட் இன் ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவே உட்காந்து லாட்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் போட்டோம். அதை ரொம்ப ஒரு கஷ்டம் அந்த இதில் கடந்து வந்த பாதைகள். ஏன்னா உட்காந்து எல்லாத்துக்கும் டெஸ்டிங் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் கடைசியாக லான்ச் பண்ணது வந்து ஹைப்ரிட்டில் தான் லான்ச் பண்ணி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது? அதுவும் ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட் ஃபஸ்ட்டு பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ராக்கெட் வந்து ஃப்ளை ஆகுமான்றது நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் ஹைப்ரிட் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு லான்ச்சஸில். செகண்ட் ஒன்லி ஹைப்ரிட் போகும்போது ரீயூசபிள் மெக்கானிசம் கொண்டு வரும். ஓகே, செகண்ட் டைம் அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷனாக இது நாங்கள் கொண்டு வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ராக்கெட் வந்து நான் லான்ச் பண்ணுறேன், ஒரு ராக்கெட்டுக்கே ஹியூஜ் அமௌண்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில். அப்போ அந்த ராக்கெட்டை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி
அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணுவோம். ரீஃபர்பிஷ் பண்ணும்போது ஓவரால் ராக்கெட்டுடைய காஸ்ட்லேருந்து ஒரு 10% 15% நம்மளுக்கு செலவு இருக்கும். அதை அப்படியே ரீயூஸ் பண்ணி மறுபடியும் அதை பண்ணோன்னா நம்மளுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஒரு லான்ச் போகிற இடத்துல என்னால் 10 லான்ச்சுக்கு கொண்டு போக முடியும். ஒரே ராக்கெட்டை 10 வாட்டி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகுதுல்ல. ஓகே 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 நீங்கள் சொல்கிறீங்க லைக் அது மாதிரி நான் இன்னொருத்தரோட பேசியிருந்தேன். அவர் சொல்லும்போது இப்போ யூஎஸ்ஸாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் நிறைய R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் மாதிரியான இதுக்கு போகிறாங்க. ஆனால் இந்தியாவை மொத்தமாகவே காஸ்ட் ரிடக்ஷனில் எப்படி அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு கோலில் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி ஹைப்ரிட் வந்து நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணீங்கன்னு. உங்கள் காம்படிட்டர் அனாலிசிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோன்னா எல்லாருமே 500 கிலோமீட்டர் லைக் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது கீழே யாரும் பண்ணுறதுல அதுக்கு மார்க்கெட் இருக்குன்னு. இந்த ஹைப்ரிட் ப்ரொபல்ஷனில் 500 அதையும் கொண்டு போக முடியுமா? இந்த நீங்கள் ஆமாம், ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமாக வந்து 500 கிலோமீட்டர் கொண்டு போகலாம். பட் ஆனால் ஹைப்ரிடால் மட்டும் போக முடியாது. அதுக்கு மேலே எனக்கு இன்னொரு ஸ்டேஜ் வந்து நான் ஆட் பண்ணும். அது வந்து லிக்விட் ஸ்டேட் இருக்கும். நான் வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வச்சு இங்கேருந்து நான் ஒரு 300 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டேன்னா அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற 200 கிலோமீட்டருக்கு போனதுக்கு ஐ ஹவ் டு கோ ஃபார் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ அது வந்து செக்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம், 2 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஹைப்ரிட், இதுக்கு நம்மளுக்கு கீழே வந்துடும். மறுபடியும் வந்து செகண்ட் ஸ்டேஜில் அங்கே போய்க்கும். இந்த ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் அந்த ரூமி 2 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னோம் பார்த்தீங்களா. இதுக்கு ரிவர்ஸ் ரிஸ்டர்ஸ் மெக்கானிசத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மஸ்க் அவங்க பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு போயிட்டு மறுபடியும் அது வந்து நம்மளுடைய இடத்துல வந்து லேண்ட் ஆகிற மாதிரி. ஓகே, அந்த ரிவர்ஸ் தர்ஸ்ட்டுக்குமே நீங்கள் ஹைப்ரிடோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுங்க. எஸ், ஓகே ஓகே. ஸோ அப்போது உங்கள் காம்படிட்டர் வந்து அந்த லோவர் மார்க்கெட்டை வந்து லைக் லோவர் ஆல்டிடியூட் 500 கீழே வந்து 500 கிலோமீட்டர்ஸ் கீழே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. அவங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு அபவ் 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் அவங்களோட இது கமர்ஷியல் சேட்டலைட்ஸை வந்து அந்த லான்ச் பண்ணுறாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி டேப் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் இந்த மாதிரி லோவர் ஆர்பிட் மார்க்கெட் ஏன் அவங்க டேப் பண்ணல? லைக் மார்க்கெட் இல்லைனால டேப் பண்ணலையா? அவங்க மார்க்கெட் இல்லைன்றதில்ல. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பூமாக இருக்கணும்னா சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணணும் நம்ம மோஸ்ட்லி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு சொல்கிறேன். பெரிய பெரிய நெட்வொர்க் நம்ம இதில் இருக்காங்க, மொபைல் ஃபோன் சிக்னல். இப்போது எங்கள் பிளான்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக வச்சுருப்போம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ரிமோட் வில்லேஜஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம பிளான்ட் வச்சுருக்கோம். அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது. ஆனால் சிட்டிக்குள்ளெலாம் சிக்னல் இருக்குது. ஏன்னா இங்கே டவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து சேட்டலைட் இதில் இருக்குது. பட் அங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. அப்போ எல்லா பெரிய பெரிய நெட்வொர்க் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் வந்து நாங்கள் மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து சிக்னல் கொண்டு வரோம். எல்லாருமே ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேட்டலைட் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ராக்கெட் ஏரோப்ளைன்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேட்டலைட்டை 700 கிலோமீட்டர் ப்ளேஸ் பண்ணும். ஒரு சேட்டலைட் இருக்காது. ஸ்மால் சேட்டலைட்ஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 5000 சேட்டலைட் வந்து ஒர்க் பண்ணணும் அவங்க. அப்போ அந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட்ஸை போட்டால் மட்டும்தான் இவங்க சொல்கிறது இது எல்லாமே சாத்தியம். எங்களுடைய கம்ப்யூட்டர் அனாலிசிஸில் அதெல்லாம் தான் அவங்க மெயினாக டேப் பண்ணுறாங்க. நான் என்ன டேப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நாங்கள் டேப் பண்ணுறோம். பட் ஆனால் நான் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசுக்கு போகிறேன்னு சொல்லலை. நான் சின்னதாக வச்சுட்டு நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன்னு சொல்கிறேன். நான் சின்னதாக வைக்கும் போது என்னோட கீழே விழுவும். நான் எப்படி இருந்தாலும் வந்து ஃபெயிலியரில் ஒன்று கீழே விழும்போது எனக்கு அடி வந்து கம்மியாக படும். ஓகே, நீங்கள் சஸ்டைனபிளான வேயாக பார்க்குறீங்க. எஸ், இது வந்து நான் என்னோட இதில் பார்க்குறேன். இன்னொன்று நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் கொடுக்குறோம். நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிலேருந்து நம்மளுக்கு ரெவன்யூ வரலன்னா கூட பிரச்சனை. எப்படி பார்த்தாலும் நான் ராக்கெட் செய்கிறேன்ல, சும்மா ஒரு இடத்துக்கு நான் மேலே ஏற்றி விட்டு நான் ட்ரை பண்ணி நான் கீழே பார்ப்பேன். அதுலேருந்து எங்களுக்கு லாபம் இருக்குமா? ஒரு லாபம் இருக்கும். என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் காமிச்சிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் CSR ஃபண்ட்ஸில் ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட் எங்களுடைய பேலட்ஸோ ஒரு ரிசர்ச்க்கு நீங்கள் பயன்படுத்துங்களேன் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து நான் ரெவன்யூ எடுத்துப்பேன் நான். ஸோ அப்போ இது வந்து நம்ம சைமல்டேனியஸாக இது கொண்டு வருவோம். அந்த பெரிய நெட்வொர்க்குக்கு இந்த 250 கிலோமீட்டர் நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நாங்கள் டேப் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, நீங்கள் இந்த கீழே இருந்து பேஸ்லேருந்தே போகலாம் மாதிரியான கோல் இருக்குது. ஸோ அது மாதிரி இதுவும் லான்ச் பேட்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர் அனாலிசிஸில் போடும்போது அவங்க 2 பேருக்குமே ஸ்டேபிளாக இருக்கிறது மாதிரி ஸ்ரீஹரி ஹோட்டலில் தான் ஒருத்தவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்ரீஹரி ஹோட்டலில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், உங்களது நீங்கள் சென்னையிலே லான்ச் பண்ணியிருந்தீங்க உங்களோட ரிமோட் மொபிலிட்டி வெஹிக்கிளில் இருந்து. ஸோ ஓகே, ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் பாசிபிள்? இப்போ சின்ன சைஸில் ஓகே, நீங்கள் ரூமி 1 வரைக்கும் ஓகே. இப்போ 500 கிலோமீட்டர்ஸ் அபோவ் போகும்போதுமே மொபிலிட்டிலேயே அந்த மொபைல் லான்ச் பேட்லேயே பண்ணிட முடியுமா? அது பண்ண முடியாது நம்மளால். ஓகே, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிட்கோவும் இஸ்ரோ இன்ஸ்பேஸும் வந்துட்டு சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்பேஸ் போர்ட் இன் இந்தியா வந்து நம்ம தமிழ்நாடு குலசேகரப்பட்டினம் வருது. அங்கே 1500 ஏக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் போர்ட்டை அவங்க கொண்டு வராங்க. இப்போ நம்மள மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் வேணாலும் ராக்கெட் லான்ச் பண்ணணும்னா எல்லாருமே ஸ்ரீஹரிகோட்டாலாம் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் வந்து லெஸ் தென் 500 கிலோமீட்டர் இருக்கும், 500 கிலோமீட்டர் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து எங்களுடைய லான்ச் பேட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க குலசேகரப்பட்டினம்ல கொண்டு வராங்க.
பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இங்கே சென்னையில் இருக்கோம். நம்மளும் வந்து இந்த ருமி ருமி 1 இது இப்போ பண்ணதில் ருமி 1 டெமான்ஸ்ட்ரேட்டர் தான். இது வந்து லிமிட்டட் ஹைட்டோட நாங்கள் செட் பண்ணி நாங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டோம், மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகாமல். இந்த மாதிரி ராக்கெட்ஸ் எல்லாமே மொபைல் லான்ச் பேடில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுவே வந்து நாங்கள் குலசேகரப்பட்டினம் இருந்து 250 கிலோமீட்டருக்கு போகணும்னா குலசேகரப்பட்டினம் தான் சூஸ் பண்ணுவோம். அதுவும் மொபைல் லான்ச் பேடில் பண்ண முடியும். அதுக்கு ஃபிக்ஸட் லான்ச் பேட் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, அவங்க வந்து 500 கிலோமீட்டர்ஸ் மேலே பிளான் பண்ணுறதுனால அங்கே போய் பண்ணாங்க. அவங்க 3D பிரிண்டட் ராக்கெட் லான்ச் அவங்க டெமான்ஸ்ட்ரேட்டர் இது பண்ணாங்க. அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு காம்படிட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லேண்டே அங்கே ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க. ப்ரொக்யூர் பண்ணி அவங்க ஓன் லேண்ட்லேருந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னொரு காம்படிட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அந்த மொபிலிட்டி லான்ச் பண்ணும்போது அதுக்கான ஒர்க்லாம் பேப்பர் ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு? அது ஈஸியாக கிடச்சிதா இல்லை அது முன்னாடி பெரிய எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுங்க. ஒர்க்கு நிறைய எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் இதில். பட் ஆனால் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது தான் பயங்கர இது டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா டாக்குமெண்ட்ஸில் நம்ம வாங்கணும் ப்ராப்பர் அப்ரூவல். ஃபஸ்ட் லான்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு செகண்ட் லான்ச் ஈஸியாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஏன்னா அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டான பர்சன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சூரிய போட்டு படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து சூர்யா வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருப்பார் DGSA லைசன்ஸ்க்காக, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ். அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து NOC வாங்கணும். ஸோ அவங்ககிட்டேருந்து ஃபஸ்ட்டு NOC வாங்கிட்டு அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிக்கு நம்ம கொடுக்கணும். தென் ஏர்ஃபோர்ஸ் சென்னை, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கோஸ்ட் கார்டு, நேவின்னு சொல்லிட்டு டாப் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லோக்கல் கவுன்சிலர் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்து NOC அப்டேட் நம்ம அவங்ககிட்ட பண்ணிடணும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் டியூரேஷன்ஸ் எப்படி பார்த்தாலும் நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போலாம் எனக்கு மேக்ஸிமம் ஒரு 2 months தான். 2 monthsக்குள்ளே வி கேன் கெட் லைக் ஓவரால் அப்ரூவல். ஓகே, வாங்கி நம்ம லான்ச் பண்ணிடலாம். இந்த மொபைல் லான்ச் பண்ணி நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா? இந்தியாவில் வந்து ஒரு காமன் தானே அது ஆக்சுவலி? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியாவில் வந்து நிறைய பேர் மொபைல் லான்ச் பேடுக்கு வந்துட்டு R&D பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் லான்ச் பேட் இந்த சென்ஸ் எங்களுக்கு வந்துட்டு இந்த லோயர் ஆர்பிட்டுக்கு போகிறதா இருந்தால் கஷ்டம். பட் ஆனால் சப்ஆர்பிட்டல் வரைக்கும் இந்த ராக்கெட் லான்ச் பேடு நம்மளுக்கு ஓகே. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் லான்ச் பேட் நம்ம தான் பண்ணது. அதுவும் நீங்கள் தான்? அது வந்து நம்மளும் பண்ணது. ஓகே. ஏன்னா இந்த ராக்கெட்டில் போகும்போதுலாம் என்ன, நம்ம ராக்கெட்டில் போகும்போது அதனுடைய த்ரஸ்ட் கீழே வரும்போது ராக்கெட்டுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ வந்து மொபைல் லான்ச் பேடில் போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துச்சுன்னா அதனுடைய ராக்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டி வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு யோசிச்சு பாருங்களேன். இப்படி கரெக்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இப்படி போகிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு அதிர்வுள்ள இப்படியே மேலே போய் ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க அது ரிவர்ஸ் வரும்போது, நீங்கள் பேராஷூட்டில் வரும்போது நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாவுக்கு போயிடுச்சு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருந்தது. அது ஆக்சுவலாக ரிஸ்கான ஏரியா கிடையாது. ஆக்சுவலாக என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு கோ ஃபார் கேல்குலேஷன்ஸ். எல்லாமே மேக்ஸ் நம்பர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ராக்கெட்டில். அப்போ போகிறதா இருந்தால் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணி ஆகணும். காற்று வந்து எவ்வளோ ஸ்பீடில் வீசுது, விண்ட் ஸ்பீடு, விண்ட் டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கணும். மாய்ஸ்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, விண்டோடைய டைரக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின எல்லா கேல்குலேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் 30 daysக்கு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அனலைசிஸ் பண்ணி அதை வச்சு தான் பேஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்ட் டிஃப்ளெக்டராக இருக்கும், என்ன சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அப்போ நாங்கள் பர்ஃபெக்டாக ஒரு டைம் எங்களுக்கு செம்மையாக மாட்டிச்சு. 7 o'clock மார்னிங் 7 to 7:05 ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான்லாம் பண்ணிட்டோம். ஆனால் 20 நிமிஷம் எங்களோட ராக்கெட் டிலே லான்ச் பண்ணுறதுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணதுலேருந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோன்னா மற்றவங்கள பற்றி யோசிக்கல. ராக்கெட் டெக்னிக்கல் டீம்ஸ் வி ஆர் கோயிங் ஃபார் எடுத்துகிட்டு வரோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்படியே லான்ச் பண்ணுறோம். இதுதான் பிளான் எங்களுக்கு. ராக்கெட் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். மீடியா பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்குங்களே, ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அது ஃபுல்லாக லைவ் கவரேஜில் காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி இருந்து அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் டீம் பின்னாடி வந்துட்டாங்க, என்னுடைய டீம். டைம் போயிடுச்சு. டைம் வந்து அதில் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் உட்காந்து அகைன் லைக்காக ஒரு சின்ன இதில் பார்க்கும்போது ஆல்டிடியூடை லிமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா காற்றோடைய ஸ்பீடு அதிகமாகிடுச்சு, அதனுடைய டைரெக்ஷன் மாற ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதை பர்டிகுலராக வந்து நான் கீழே லேண்ட் பண்ணி ஆகணும். அப்போ மறுபடியும் வந்து ராக்கெட்டு மேலே போயிடுச்சு. நாங்கள் போட்டில் வந்து எங்கே விழப்போதோ அங்கே வந்து கேமராமேன்லாம் நிப்பாட்டி வச்சிட்டோம். கேமராமேனுக்கு நான் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், ராக்கெட் வரும்போது கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க, அதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க, சூப்பராக கவர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து போட்டில் போய் கவர் பண்ணி பழக்கம் இல்லை போல இருக்குது. அவங்க நினச்சிட்டாங்க இங்கே கீழே இருந்து கிரவுண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தென் கடைசியாக வந்து போட்டெலாம் ஏற்றி விட்டு எல்லாரும் உள்ளே அனுப்பிச்சாச்சு. அது மறுபடியும் ஆங்கிள்ஸ் எல்லாமே மாறுது. கரெக்டாக வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் ஹைட்டை. ஆல்டிடியூட் ரொம்ப போச்சுனாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். கரெக்டாக லிமிட் பண்ணி இங்கே போனால் மட்டும் தான் நம்மளுக்கு பேராஷூட்டில் கரெக்டாக டிப்ளாய் ஆகும், நம்மளை எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆல்டிடியூட். ஸோ கரெக்டாக லான்ச் பேட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர் உள்ள ஓஷன்ஸ்குள்ளே வந்து 1.6 கிலோமீட்டர் அங்கே தான் லான்ச்சிங் வந்து எங்களுக்கு இதுவாகுது. ஸோ அங்கேயும் வந்து மேலே எல்லாம் போயிட்டு ராக்கெட் அப்படியே கீழே அந்த பேராஷூட்ஸில் வந்து டிப்ளாய் ஆகுது. கேமராமேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நினச்சிட்டோம், லான்ச் பண்ணி முடிச்சிட்டோம், அவ்வளோதான், பயங்கர ஹாப்பி.
அங்கேருந்து கேமராமேனும் வந்து நல்லா கேப்சர் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு பார்த்தோம். அவர் நின்று கேப்சர் பண்ணுவாருன்னு பார்த்தா படகுல உட்காந்து அதில் கேப்சர் பண்ணியிருக்காரு. அவருடைய கஷ்டம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் வருதுன்னு சொல்லிட்டு போட்டில் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓஷனுடைய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, வேவ்ஸ், அதில் இவங்களை வந்து தூக்கி தூக்கி போட்டிருக்கு. தூக்கி போட்டு உட்காந்து இப்படியே உட்காந்து கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுலேருந்து கேப்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ராக்கெட் லான்ச் ஆகும்போது ஒரு 4 செகண்ட் டிலே. ஓகே. அந்த டிலே தான் ரொம்ப ஒரு கஷ்டமானது. ஏன்னா அந்த ஒரு 4 செகண்டுன்றது ஒரு எவ்வளோ நாள், ரொம்ப நேரம் மைண்டில் ரொம்ப ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்கு ஓடிடுச்சு. T-0 வந்த உடனே ராக்கெட் வந்து மேலே லிஃப்ட் ஆஃப் ஆகிருக்கும். 0ன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ராக்கெட் போகவே இல்லை. அது பாட்டில் அப்படியே கம்பஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த லான்ச் பேட்லேயே. எனக்கு வேறு ஒரு கட்டத்தில் வருது, அடடா ராக்கெட் இப்படிரா இது ஆக போகுது, ஒருவேளை நின்ற இடத்துல கம்பஷன் நடந்துருமா, இல்லை ராக்கெட் மேலே போகாதா, இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் விபரீதமாக நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகும்போது பயங்கர ஹாப்பி. ஓகே. அந்த டிலேக்கு என்ன காரணம்? என் மேலே தான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நாங்கள் நாட் போடுவோம். நாங்கள் ராக்கெட் இதுக்கு ஃபில் ஸ்டெம் அசம்பிளியில் வந்து உள்ள நாட் போட்டு அதுக்கு கரெக்டான ஒரு லோடு தாங்குற மாதிரி நார்மலாக 4 தான் நாங்கள் கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 நியூட்டன்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் நான் போட்டது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1250 நியூட்டன் வந்து லோடு ஹோல்ட் பண்ணுற மாதிரி போட்டு விட்டேன் நாட்டு. அதுக்கு மேலே போகும்போது தான் மேலே போகிற மாதிரி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபில் ஸ்டெம் வச்சிருப்போம். அந்த இன்ஜினுக்கு ஃபயர் வருது பார்த்தீங்களா, அது கீழே வந்து நான் லாக்கிங் மெஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டனுக்கு நான் போடணும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. நான் 1250 நியூட்டனுக்கு போட்டு விட்டேன். ஓகே. கூட ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி நாங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது லான்ச் ரயில்னா இப்படி போகும். இந்த வாட்டி போனது இப்படி போகுது. கீழே ராக்கெட் இங்கே வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு போனது மேலே, இங்கே கீழே. இங்கே போனதுக்கு வந்து 1000 நியூட்டன் போட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போனதுக்கு இதுவாக இருக்கும், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த கீழே வச்சு நான் லாக் போடுறதுக்கு வந்து ஆன் தி ஸ்பாட்டில் வந்து சரி சேஃபர் சைடுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 250 நியூட்டன் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் கீழே அடிக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயர் அடிக்கும் போது அந்த நாட்டு ஒன்று ஒன்றா பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. பிரேக் ஆகும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் ஆகும், அந்த இது மேலே போகும். 1215 போட்டோன்னா அந்த 4 செகண்ட்ஸ் அது பிரேக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே. அந்த 1250 ஹிட் ஆன அப்புறம் தான் இங்கேருந்து புஷ் ஆக. ஆமாம் எஸ், அதில் போய் பிரேக் ஆகிடுச்சு. நான் நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு இந்த லாக்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவனிக்காம விட்டேன். ஆக்சுவலாக நான் கவுண்ட் டவுனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ண வந்து 25 செகண்ட்ஸ். நான் இனிஷியேட் பண்ணது 20 செகண்ட்ஸ். ஓகே. அதில் நான் டிலே பண்ணதால இதில் எனக்கு டிலே ஆகிடுச்சு. அந்த 5 செகண்ட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா லான்ச் வந்து அந்த 5 செகண்ட்ஸ் வி ஹேவ் டு இன்க்ளூட் ஃபார் another 250 நியூட்டன் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அது பிரேக் ஆகிறதுக்காக எனக்கு 5 செகண்ட்ஸ் எனக்கு வேணும் டைம். ஓகே. அது கவுண்ட்டை நான் இதில் ஆட் பண்ணாமல் நான் பாட்டில் நார்மல் இதுக்கு 250 நியூட்டன் சொல்லிட்டு 20 செகண்ட்ஸ்க்கு போட்டேன். ஒரு 250 நியூட்டன்னா 5 செகண்ட்ஸ். அந்த கால்குலேஷன் மிஸ் ஆனனால இதாயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இப்போ ரிவர்ஸ் வரும்போது ரோடுக்கு போகிற மாதிரியான சனரியோ வந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் அது பிரச்சனை ஆகலைன்னு, அவ்வளோ ரிஸ்க் தானே அது? ஓய் எஸ். இப்போ எப்படின்ட்டு வச்சுக்கிறீங்களேன், ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன ப்ரோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ரிட்டர்ன் வரும்போது எது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன கால்குலேஷன் மிஸ்ஸில் அது ரோட் பக்கம் வந்துடுச்சுன்னு மாதிரி, லைக் ரோடில் போய் லேண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சனேரியோ வந்துடுச்சு. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் பண்ணும்போது என்ன ஆங்கிளில் லான்ச் பண்ணுறது முக்கியம். நார்மலாக நம்ம வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ரோடுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு விண்ட் ஸ்பீடு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 30 km/h வீசுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, அந்த டைமில் வந்து நான் ஈஸ்ட் நோக்கி நான் லான்ச் பண்ணணும். ஐம் புட்டிங் ஆங்கிள் இன்டூ 89 டிகிரி ராக்கெட்டை வந்து நான் ஆங்கிள் லான்ச் பண்ண போகிறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரோடுக்கு வரும். இப்போ அதே விண்ட் ஸ்பீடு தான் எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, விண்ட் டைரெக்ஷன் இருக்குன்னா நான் 89ல் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு பாசிபிள். நான் என்ன பண்ணுவேன், ஆங்கிள் மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணுவேன், 70க்கு பண்ணி பார்ப்பேன். எனக்கு கரெக்டாக வந்து சேஃப் லேண்டுக்கு வர மாதிரி. மறுபடியும் 75க்கு பண்ணுவேன். 75ல் எனக்கு வரனா மறுபடியும் ஐ வில் சேஞ்ச் இன்ட்டு 70. எந்த ஆங்கிள் வந்து எனக்கு ப்ரிஃபரபிளாக இருக்குது, எனக்கு ஹாரிசான்டல் ப்ளஸ் வந்து வெர்டிக்கல் எனக்கு கரெக்டாக மீட் ஆகுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் தான் மெயின். ஏன்னா ராக்கெட் லான்ச் பண்ணும்போது ஃபிக்ஸட் ஆங்கிள் நம்ம பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வந்துன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ராக்கெட்டோடைய ஆங்கிளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரோட்டுக்கு வராத மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வார்னிங் ஜோன், பஃபிங் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருப்போம். அந்த ஜோனில் இறக்குறது நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு கரெக்டாக அதே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே இடத்துல இறங்கி நாங்கள் ஜோன் போட்டதே வந்து 5 கிலோமீட்டருக்கு நாங்கள் போட்டிருந்தோம். 5 கிலோமீட்டர் கரெக்டாக 1.6ல நாங்கள் இறக்கிட்டோம். ஸோ நீங்கள் சொன்னீங்க ப்ரொபல்ஷன் அப்போ டெஸ்டிங் அப்போ வெடிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த பெர்முடேஷன் காம்படிஷனில் தான் வெடிச்சது. அப்புறம் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜின் வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டோம். டிசைன்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் அதை ஃபுல்லாகவே உட்காந்து இன்ஜின்ஸை ஃபேப்ரிகேட்லாம் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் வித் 1.5 inch மோட்டரை நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 inchக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். 4 inch மோட்டரில் செக் பண்ணி நம்ம வந்து ஃபில் ஸ்டெம்மிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டோம்.
நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னோஸில் வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து சேம் டெக்னில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட இங்கேருந்து நான் ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க தான் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. நான் வந்து அந்த சிங்கப்பூரில் ஏன்னா அவர் வந்து தமிழ் தான் நம்ம இதில். அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஃபீல்டில் இருக்காங்க. நான் வந்து உனக்கு நான் இங்கே பண்ணி கொடுத்துட்றேன் கூட அப்படின்னாங்க. அவர் தான் உட்காந்து எல்லாமே இனிஷியேட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு மாறும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஜோன் நம்ம இந்தியாவுக்கு ஒரு டைம் இருக்கும், சிங்கப்பூருக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு நான் கோயில் போகிறேன். திருப்பூர் முருகர் டெம்பிளுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக வெளியே வரேன். ஃபேமிலியோடு போயிருக்கேன். அப்போ வந்து ஃப்ரெண்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இது மாதிரி வந்து நம்ம போடும்போது வந்து ஃபில்லிங் ஸ்டெம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் அந்த இன்ஜெக்டர் சைட்லாம் அப்படி வெடிச்சிடுச்சு அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சு, எவ்வளோ பார் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 65 பார் அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது இன்ஜின் வந்து வெடிச்சிடுச்சு நம்மளது. ஆக்சுவலாக என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நம்ம இன்ஜின் வந்து எனக்கு தாங்கக்கூடியது வந்துட்டு ஒரு 58 பார் 60 பாருக்கு வந்து நான் கொண்டு போகணும். எப்போவுமே நம்ம ஒரு சேஃப்டி ஃபேக்டரில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை விட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20% அதிகமான ப்ரெஷர் பார் வந்து தாங்குற மாதிரி தான் இன்ஜின் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். இது எதில் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மேனுஃபேக்சரிங்க்கு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, நாங்கள் கொடுத்த அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வித் கிரேடு ப்ளஸ் வந்து வால் திக்னஸ் அது பதிலாக கிரேடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதில் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த ஆனடைசிங் எல்லாமே போட்டு தான் நம்மளுக்கு வரும். அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதை கவனிக்காமல் ஆனடைசிங் போட்டும்போது நல்லா அப்படி ஃபுல்லாக பிளாக் கலரில் போட்டோம். டெஸ்டிங் எல்லாமே அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்டர் வழியாக தான் நம்ம உட்காந்து நம்ம உள்ள ஃபில்லிங் ப்ராசஸ் போகும். அந்த பார் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு 20% 60லேருந்து ஒரு 20% ஆடட் வந்து அது இருக்கணும். ஆனால் 65லேயே வந்து அந்த பாரில் வந்து வெடிச்சிடுச்சு. அப்போ அது கேட்கும்போது என்ன ரீசன் தெரியல, 65லேயே வெடிச்சிடுச்சு அப்படின்னும் போது அது எப்படி 65ல் வெடிக்கும். ஒன்ஸ் நாங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது எல்லாமே வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தானே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னன்னா அது உள்ள வந்து ப்ரெஷர் ஒரு டயருக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு 35 PSI தான் நம்ம காருக்கு போடுவோம். அதை தாண்டி போச்சுன்னா வெடிச்சிடும் பார்த்தீங்களா. அதே சேம் கான்செப்ட் தான் இதுக்கு வருது. ஃபில்லிங்கில் அது பாட்டில் உள்ள வந்து கேஸ் ஃபில் ஆகிட்டே இருக்குது. அந்த ஒரு சைடில் வந்து ப்ரெஷர் காய்ச்சல் வந்து ப்ரெஷர் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இதில் அனலாக் அந்த இதில். ஸோ இது எல்லாமே உட்காந்து மேப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே பாட்காஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்து மல்டிபிள் கேமராஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணும்போதும் மல்டிபிள் கேமராஸில் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் வந்து அவங்க போட்டுருவாங்க. அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே அனலைசிஸ் பண்ணிடுவாங்க. அது சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் அந்த மாடலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்னடா இதில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அகெயின் அங்கே இதுக்கு வந்து பேசி எங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி டீமுக்கு ஃபோன் பண்ணுறோம். நார்மலாக வந்து ஆஃபீஸ் வந்து 9 மணிக்கு போவோம் எல்லாருமே அந்த இதுக்கு. ஸோ டீமுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு 8:15 8:30 வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. இவங்க கிட்ட அந்த வீடியோ ப்ரூஃப்லேருந்து எல்லாமே டிரைவில் போட்டு வாங்கி எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணுறீங்க. ஃபுல்லாக உட்காந்து அனலைசிங் தான், எதில் இதுவாக இருக்குது எதில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். நம்பர் 1 இன்ஜெக்டரில் வந்து ஒரு 1 mm ஹோல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகிட்டுருக்கு. அது வழியாக அந்த ஒரு வாஷர் போட்டு லாக் பண்ணும். அந்த வாஷர் வந்து அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் வர முடியாமல் ஹோல்ஸ் வந்து இது பண்ணி அது ஒன் ஆஃப் தி ரீசன். இன்னொன்று அந்த மெட்டீரியல் வந்து நம்ம அவுட்டர் கேஸ் போட்டது வந்து கிரேட் வந்து நம்ம கொடுத்த கிரேடில் இல்லாமல் அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து 2 இதில் போச்சு. 2 இதனால நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆகி அதையும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 வாரம் வரைக்கும் ஒரு மன உளைச்சல், ஒரு மாதிரி தூக்கம் இல்லை, இது என்னடா இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் அதில்? கிட்டத்தட்ட 70 lakhs கிட்ட லாஸ் பண்ணலாம். பயங்கர இது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் தான் அந்த இதில். ஏன்னா அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, அவங்க எங்களுடைய டீம்லேயும் சரி, என்னோடய ஒய்ஃபும் சரி எல்லாமே சொல்கிறாங்க, பரவாயில்ல இதுலேருந்து இப்போயே போயிடுச்சு, ராக்கெட் அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகிட்ருக்கோம், இது கரெக்ட் தான், நல்லதுன்னு நினச்சிக்கிறோம். என்ன தான் நினச்சாலும் மனசு நம்மளுக்கு ஒத்து உழைக்கணும்ல. ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், ஹியூஜ் அமௌண்ட் இதில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ரூபாயும் வேஸ்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக பார்த்து நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா தெரிஞ்சே இப்படி போயிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஐட்ரேஷன் பண்ணி எல்லாமே வந்து அந்த 1 mm அந்த வாஷர் போடுறதுலாம் வந்து நம்ம இது பண்ணி அதுக்கு வந்து வேறு மாதிரி இது வந்து ஆக்சுவல் ஃப்ளோவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த ஸ்பில் ஃப்ளோக்கு கொண்டு வர மாதிரி வந்து ஸ்பில் மெக்கானிசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலேருந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹர்டல்ஸ்லாம் தாண்டி ராக்கெட் ஃப்ளைக்கு போகுது. ஓகே, இது வந்து ஹச்லேயே நடந்துருச்சு. ஹைப்ரிட் அப்போமே நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த திரும்ப நடக்கல. ஏன்னா அதில் ஒரு வாட்டி கொஞ்சம் கவனக்குறைவு, அடுத்த வாட்டி நம்மளுக்கு வந்து அதுலேயே பாயிண்ட் அவுட் பண்ணி அதிகமாக பார்க்குறோம். ஆமாம், லைக் தப்பு பண்ணாமல் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் இல்லை 70 lakhs செலவாச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு மாதிரி சொன்னீங்க. சிஎஸ்ஆர் லைக் மார்டின் குரூப்ல சிஎஸ்ஆர் வந்துருச்சுன்னு. ஸோ இனிஷியலாக அந்த R&Dக்கு லைக் R&D இந்த சென்ஸ் உங்கள் ஐடியா ஸ்டேஜில் இருந்து இந்த போகிறது வரைக்கும் உங்களுக்கு எப்படி அந்த ரெவன்யூ நீங்கள் கிராக் பண்ணீங்க? லைக் இனிஷியல் ஸ்டேஜில் கேபிட்டல். இனிஷியல் ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பலூன் சேட்டலைட் லான்ச் பண்ணி முடிச்சிட்டு
எனக்கு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாது. ரெவன்யூன்னு சொல்கிறது எனக்கு புது டேர்மாக இருந்துச்சு. என்னடா இதில் வந்து ரெவன்யூன்றாங்க, பிஸ்னஸ் நீங்கள் டெக்னிக்கலாகவே இருந்துட்டீங்க. டெக்னிக்கலாக இருந்து பிஸ்னஸ் சைடில் வரைக்கும் போனது கிடையாது. டீமில் எத்தனை பேர் இருக்குன்னு நான் ஒருத்தன் தான் டீமில் இருக்கேன் பலூன் சேட்டலைட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு டீம் வந்து என்னுடைய ஜூனியரில் இருந்தாங்க, அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இஷாந்த், நார்த் சைடு. அவனை இங்கே வர வச்சு இங்கே இதில் இது பண்ணுறோம். கம்பெனின்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. வீட்டில் தான் நான் ஆரம்பித்தேன். ஒரே ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எஜுகேஷனில் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருந்தாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நாங்களும் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறோம், நாங்களும் வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்க்குலாம் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் எஜுகேஷனுக்கு, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது ஃபஸ்ட் இதில். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். இவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150வது ஆளாக வச்சுக்கலாமே, 150. அதுக்கு முன்னாடி 149 பேரை பார்த்து ஃபெயிலியர் தான் இருக்குது. காமனாக வரும், எப்போவுமே கேட்குற வேர்டு தானே. என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு மாதிரி சொல்லுவாங்களா? ப்ராஜெக்ட்ஸ் நான் கொடுக்குறேன், எனக்கு பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாம் கேட்டது தான் இதில். ஓகே, ஆனால் நடக்காது. 149 பேர்கிட்ட பார்த்துட்டேன், ஃபுல்லாக நடக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வீட்டில் இருக்கோன்னு சொன்னால் இதுவாக இருக்காது. அவர் கேட்டது உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நாங்கள் வந்துடுறோம். ஆஃபீஸே கிடையாது, நானே வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸ் வந்து இருந்துச்சு. அவன் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் தான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. அவங்ககிட்ட சொல்லி நான் என்னுடைய பேனர் மட்டும், என்னுடைய ஒரு ஸ்டாண்டி மட்டும் ஸ்பேஸ் ஒன்று இந்தியன் போட்டு உன் கடையில் இப்படி வச்சுக்கிறேன், அந்த ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் மீட்டிங் நடக்கும், நான் உள்ளே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று. சரிடா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டான். கேளம்பாக்கத்தில் தான் இருக்க அவனுடைய கடை, இப்போ அவன் காலி பண்ணிட்டான். அப்போ அவன்கிட்ட சொல்கிறேன், நான் உனக்கு நான் காசு கொடுத்துட்றேன், அவர் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ காஃபி மட்டும் நீ கொஞ்சம் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு. அவனை வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே தான் கான்வர்சேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. எல்லா மீட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கான்வர்சேஷன் வந்து கூகுள் மீட்டில் வைக்க சொல்கிறாங்க. வீட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உட்காந்து எல்லாமே கூகுள் மீட்டில் முடிச்சாச்சு. அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது ப்ரொப்போசல் கேட்குறாங்க. ப்ரொப்போசலாம் கொடுத்தாச்சு. அப்போ ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதுக்கு நீங்கள் சைன் போட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டே 12 லட்ச ரூபா ப்ராஜெக்ட். ஓகே, பயங்கர ஷாக்கிங். என்னடா இதில் பலூன் செட்டில் முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை இருக்கும், 12 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் வந்து பேசுனதுக்கு இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே ஆகி சூப்பராக ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்து உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்கணும், சேட்டலைட் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும், 5 நாள் கொடுக்கணும், விர்ச்சுவலாக வந்து 10 நாள் நம்ம செஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த சேட்டலைட்ஸை ட்ரோனில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மேலே ஃபுல்லாக நம்ம ஃப்ளை பண்ண வச்சு அதனுடைய டேட்டாஸை வந்து நம்ம லைவில் காட்டணும். ஓகே, ட்ரோனில் வச்சு ஃப்ளை பண்ண வச்சு சொல்லிடுவீங்க. எஸ், இந்த மாதிரி லான்ச்லாம் இருக்காது அங்கே, அந்த போடுற மாதிரி அங்கெல்லாம் இல்லை. அப்படியே வச்சு ஃபுல்லாக நம்ம ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸு, வெர்டிக்கல் லிமிட் எல்லாமே இது பண்ணியாச்சு. அவங்க அந்த ப்ராஜெக்ட்டை வந்து சூப்பராக பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்து எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. நல்ல சூப்பராக போச்சு ப்ராஜெக்ட். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டாப் எம்என்சி கம்பெனி சிஎஸ்ஆர் ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டை அவங்களுக்கு பிடிச்சி போய் அடுத்த ஆன் தி ஸ்பாட்டில் வந்து எனக்கு 5 லொக்கேஷனில் கொடுக்குறாங்க. அதே இது வந்து 12 lakhs பண்ணால் அதை 15 lakhs அப்படின்னு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரே ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டோடைய கடையில் அவனே ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டு அந்த ஒரு இதுக்கு மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 BHK எஸ் ஆஃபீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK எடுத்து அதில் வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் அழகாக கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஏஎஃப் மூலிமா வந்து நிறைய எம்என்சிஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொபோசல்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் ஐடியா கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 20 கம்பெனிஸ் கூட வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வில் பி லைக் 2 crore rupees 3 crore rupees ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் 70 lakhs லாஸ் ஆச்சுன்னு நீங்கள் டெஸ்டிங் ஃபேஸ் அப்போ. ஸோ இதுக்கெல்லாம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் தான் இதில். ஏன்னா நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் இப்போ உங்கள் கூட மாதிரி இன்னும் 2 இந்த செக்மெண்ட்டில் இருக்கவங்களோட பேசுகிறேன். நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன்ல, ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் நான். அப்போது ஒருத்தர் வந்து லிட்ரலாக MOU சைன் பண்ணுறோம் இந்த காலேஜோட அந்த காலேஜோடன்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. உங்கள் வெப்சைட் உள்ள வந்து பார்த்த உடனே எனக்கு என்ன போட்டுருந்துச்சுன்னா என்ரோல் ஃபார் த கோர்ஸ்ன்னு. இது என்ன லைக் ஐடி பூம் இருக்கும்போது எல்லோரும் ஐடி சொல்லி கொடுக்குற மாதிரி ஏன் இதில் இவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் இருக்கேன். ஆனால் அதான் வே இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் டு மேக் ரெவென்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எந்த ஒரு காசஸ் பண்ணாலும் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா அதனுடைய இது அவங்களுக்கு க்ரெடென்ஷியல் வந்து அவங்களுக்கு புரியாது அந்த இதில்.
ஸோ அதனால் வந்து நம்ம பெய்டு இதுக்கு போகிறோம். எந்த ஒரு பெய்ட் சர்வீஸ் போகிறதா இருந்தாலும் என்கிட்ட நான் டீம் யூஸ் பண்ணுறேன், அவங்களுடைய இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆளுக்கு வந்து நான் ஒரு 30,000 நான் சேலரி கொடுக்குறேன்னா எவ்ரி ஹவர் இஸ் மணி ஒன்லி. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கரெக்டாக எனக்கு வேலை பார்த்து கரெக்டாக செட்டில் பண்ணால் தான் அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்க முடியும். அப்போது அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புதுசாக ப்ரொமோட் பண்ணுறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டு, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, காலேஜ் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதுக்கு வந்து அட்மிஷன்ஸ் எப்படி வரணும், நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ரிசர்ச்சில், இது மெயினாக அவங்க ஃபோக்கஸ் புரியுது. அவங்க இங்கே செலவு பண்ணுறது அடுத்த அட்மிஷனில் அவங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கெயின் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து புதுசாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஸ்பேஸில் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சேட்டலைட் பண்ணுறாங்க, ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ராக்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் வந்து பயங்கரமாக போகும், பயங்கர இம்பாக்ட். அவங்க அதை வச்சு அவங்க ப்ரொமோட் அட்மிஷன்ஸ் அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு பார்த்துப்பாங்க. லைக் எண்ட் ஆஃப் த டே அந்த கியூரியாசிட்டியை ட்ரிவன் பண்ணணும் ஸ்கூல்ஸ். அதை வந்து இது லைக் நம்ம பிஸ்னஸாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கான பாட்காஸ்ட்டு. ஸோ அது இல்லாமல் முடியாதுல்ல. நம்ம குட் காஸ்ட் இருந்தாலும் சரி, நல்ல மனசு இருந்தாலும் சரி, காசு வேணும் விஷயங்கள் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த இனிஷியல் புஷ்ஷுக்கு உங்களை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அந்த எஜுகேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கும் தோணுச்சது என்ன, எல்லாருமே இதுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்களே, மறுபடியும் எம்ஓயு சைன் பண்ண, எம்ஓயு சைன், காலேஜ் போகிறாரு, ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, இது மறுபடியும் எனக்கு அது வந்து இது புரிஞ்சுக்க முடியல, ஏன்டா இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது மாதிரி இப்போ ஒரு எம்ஓயு அவங்க சைன் பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜ் கூட வந்து இந்த ரிலேட்டட் டு ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்னா ப்ரிஃபரன்ஸ் டு தெம். ஓகே, அவங்க எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க, அவங்க தே கேன் டு இட் அவுட். ஸோ நீங்களும் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிராக் பண்ணதில்ல தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு சிஎஸ்ஆர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. எஸ், ஏன்னா இந்த ஸ்பேஸ் ஒன் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கும் போது எதுக்கட ஆரம்பிக்கிறோன்னு தெரியாமல் ஆரம்பித்து 100 சேட்டலைட் பண்ணி எஜுகேஷன் தான் நம்மளுக்கு கரெக்டுன்னு ட்ராக்னு எஜுகேஷனில் மட்டுமே ட்ராக் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராக்கெட் டிவிஷன்ஸ் தான் இது பயங்கர பூம். இதுக்கு அடுத்த இதுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரே இதில் போயிட்டு நம்ம அப்படியே லெவல் 1 லெவல் 2 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போக முடியாது. வினில அப்கிரேடட் ஒவ்வொருத்துக்கும் அப்கிரேட் பண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி தான் எஜுகேஷனில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ராக்கெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இது வந்து பூட் ஸ்டாப் கம்பெனி. சாரி, இது வந்து பூட் ஸ்டாப் கம்பெனி. நம்மளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டபிள் ரெவன்யூஸ் எல்லாமே எடுத்து நம்ம உள்ள போட்டு கொண்டு வந்துட்டோம். பட் ஆனால் இதுக்கு மேலே என்னால் அப்படி கொண்டு போக முடியாது. ஏன்னா 250 கிலோமீட்டருக்கு போகிறோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1200 கோடி தேவைப்படுது. 1200 கோடி சிங்கிள் ஷாட்லேயே யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வி ஆர் கோயிங் ஃபார் லைக் ப்ரீ சீரிஸ் ஏ. ஏன்னா 2 ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம ஒரு சிங்கிள் அட்டம்ப்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் 2 ராக்கெட்டு. மறுபடியும் இப்போ வந்து நம்மளுக்கு ரூமி 2 இன்ஜினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ப்ரீ சீரிஸ் ஏல வந்துட்டு நம்மளுக்கு 50 கோடி ரூபா தேவைப்படுது. அப்போ அந்த 50 கோடியை வந்து நம்ம இதில் கொண்டு வரும்போது நம்மளுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குலசேகரப்பட்டியில் நம்ம ஸ்பேஸ் போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு இஸ்ரோ கிட்ட வந்து 1500 ஏக்கர் அவங்க லான்ச் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா கூட என்னுடைய ராக்கெட்டை நான் இங்கே சென்னையிலேருந்து நாங்கள் கொண்டு போக முடியாது. ஓகே, உங்கள் காம்படிட்டரோட இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் ராக்கெட் டிசைன் பண்ணுறதே இங்கேருந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டை மைண்டில் வச்சுட்டு அந்த பாத்தை மைண்டில் வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ண மாதிரி. அது ஒரு ப்ராப்ளம் தான். ஆமாம், எஸ். ஏன்னா ஒரு ராக்கெட்டை நம்ம கொண்டு போகும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோட்வேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியும் நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து அப்படி வளைஞ்செல்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ வி ஆர் டேப்பிங் வித் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அங்கே தூத்துக்குடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 ஏக்கர்ஸ் வந்து லீஸ்க்கு எடுத்து இவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வருது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்மளுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் போட்டு ரூமி 2 இன்ஜின் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே, அசம்பிளி ஒர்க்ஸ் எல்லாமே அங்கே, இங்கேருந்து நம்ம பாட்டாக கூட நம்ம கொண்டு போய் அங்கே போய் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் லேண்டு. ஓகே, ஸோ நான் சிம்பிளாக டீகோட் பண்ணணும். ஒரு டைடல் பார்க் மாதிரி அந்த இடம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் அதில் வந்து அசம்பிள்லாம் பண்ணி அங்கேயே லான்ச் பண்ணிக்கலாம். எஸ் இதை தான் வந்து நாங்கள் இப்போ மெயினாக இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 crores போகிறதுல லேண்டுக்கு வந்து நம்ம லீஸ்க்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 crores கிட்ட நம்மளுக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற ஒரு 15 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும் ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ராக்கெட் இட் ஹேவ் டு கோ ஃபார் லைக் ஃபர்ஸ்ட் கோல்ட் ஃப்ளோ டெஸ்ட்டு போகும், ப்ரெஷர் டெஸ்ட் போகும், லீக் டெஸ்ட் போகும், தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஹாட் ஃபைட் டெஸ்ட்டு போகும், தென் வைப்ரேஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா உட்காந்து டெஸ்ட்லாம் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டி வேணும். இதுக்கு எல்லாமே நான் அங்கே தான் குலசேகரப்பட்டினம் தான் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு 15 crores ஸ்பெண்ட் பண்ணும். மிச்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு வந்து நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் நம்ம செட் பண்ணுவோம். தென் இன்னோஸில் வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 28 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதே 28 மெம்பர்ஸை வச்சு ஃபுல்லாக பண்ணணும்னா கஷ்டம் முடியாது. இப்போ நான் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ் போடணும். இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷர் நான் வந்து எடுக்கிறேன், அவங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு லூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை கம்பெனி டைம். எஸ், ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் கொண்டு வரதுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 year கிட்ட ஆயிரும். அப்போ ஹூஸ் ஹேவிங் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த இதில் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் இருக்காங்களா, லைக் ரெடிலி அவைலபிள் இந்தியாவில் இருக்காங்க? இருக்காங்க. மெனி ஆஃப் தி பர்சன்ஸ் தே ஆர் தேர். ஸ்கில்டு ஃபோர்ஸ் இருக்கு.
எஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் லைக் நிறைய பேர் இப்போ அப்ராடில் வந்து ஸ்பேஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்தியன் கம்பெனிஸ்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கரெக்டான பர்சன்ஸை பார்த்து நம்ம ஹையர் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இஸ்ரோவில் இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மயில்சுவாமி அண்ணாதுரை சார் வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து மென்டராக இருக்காங்க. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டெக்னாலஜி கம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க. பட் ஹீ இஸ் ஹேவிங் எ குட் கனெக்ட் இன் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஹூஸ் ஒர்க்கிங் இன் ராக்கெட் டெக்னாலஜி. ஸோ நாங்கள் ராக்கெட் பண்ணாலும் அந்த ராக்கெட் டெக்னாலஜி சயின்டிஸ்ட் கூட வந்து எங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை ரிவ்யூ பண்ணுறதாகட்டும், ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க கிராஸ் செக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து வி ஹேவ் லைக் ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏஎஸ் ராஜன் சார் இருக்காங்க. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைரக்டர் இன் இன்டெலிஜென்ட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து எங்கள் டீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருக்காங்க. ஸோ ஆஸ் அ செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ லைக் எந்த இது வந்து நம்ம கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணணும், எப்படி நம்ம வந்துட்டு வெளியில் வந்து நம்ம காட்டணும், ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னென்ன செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கணும், ஃபோன் இதில் இருந்து என்ன மாதிரி மொத்த டெக்னிக்கல் இதில் வந்து அவர் வந்து இது அட்வைஸ் கொடுத்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ எங்களுடைய டீமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் இருக்கிற ஃபார்மர் ரிட்டையர்ட் சயின்டிஸ்டுடைய கைடன்ஸு அவங்களெல்லாம் வந்து நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறது தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அமௌண்ட் லைக் 13 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அகைன் வி ஹேவ் டு டூ R&D இன் அவர் ராக்கெட் டெக்னாலஜி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். இப்போ ஒர்க் பண்ணுறது ப்ரீ சீரிஸ் A 50 crore, அதுக்கப்புறம் சீரிஸ் A இருக்குது, ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ் மெக்கானிசமில் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஒரு 250 crore வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அமெரிக்கா, சைனா, இந்தியான்னு இருக்குல்ல. அமெரிக்கா தான் டாப் மோஸ்ட்டாக ஸ்பேஸில் வந்து R&Dக்கு எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி ட்ரம்ப் தான் இனிஷியேட்டிவ் பண்ணதில்ல 2019 US ஸ்பேஸ் ஃபோர்ஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. நாசாவில் கூட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, டு புட் பீப்புள் ஆன் மூன். அந்த இதுவும் போயிட்டுருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் என்கேஜ்மெண்ட் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், ப்ளூ ஆர்ஜினாக இருக்கட்டும், அங்கே அவங்களுக்குள்ளேயுமே லைக் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டருமே ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. லைக் ஸ்பேஸுக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க. அதிகமாக R&Dக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அமெரிக்காவை தான் இருக்குது. சைனாவும் செகண்ட் மோஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ சைனாவில் அவர் என்ன சொன்னார்னா, அங்கே ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஜாஸ்தி, உங்கள் மேனுஃபேக்சரிங் இருக்கும்போது அங்கே ஏற்ற ஸ்கில் ரெடி பண்ண மாதிரியே ஃபியூச்சரிஸ்ட் டெக்னாலஜிக்கு இன்னுமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற டெக்னாலஜிக்குமே PhD ஸ்காலர்ஸாக இருக்கட்டும் ட்ரெயின்டு ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க அட் ஸ்கேல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து R&Dக்கு அவ்வளோவா தட் கம்பேர் டு தம் பெருசாக ஒன்றும் செலவு பண்ணுறதில்ல. ஸ்கில்டு ஃபோர்ஸுமே கம்பேர் டு போத் வந்து கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. வென் கம்பேர் டு லைக் அவங்க ரெண்டு கம்பேர் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்தியாவுக்கு கன்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்தியா என்ன மாதிரி லைக் ஸ்பேஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது இந்த பாயிண்ட் வரைக்கும்? ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இஸ்ரோ தான் நம்ம சர்வீஸ் எல்லாத்துக்குமே நம்ம ராக்கெட் இதுக்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இஸ்ரோவே வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பேஸ் ஸோ இன்ஸ்பேஸில் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு சேட்டலைட் வந்து கமர்ஷியலாக பண்ணணும், ஒருத்தவங்க சேட்டலைட் R&D பண்ணுறாங்க. தே நீட் சம் மென்டார் ஃப்ரம் இஸ்ரோ மீன்ஸ் இன்ஸ்பேஸ் தே வில் கனெக்ட். ஓகே, அது வந்து ஒரு மென்டாரிங்க்கு இந்த மாதிரி இன்குபேட்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸ்பேஸ் டெக்கான இன்குபேட்டர் மாடல். எஸ், இன்குபேட்டர் மாடல். அட் த சேம் டைம் நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நம்ம ஆத்தரைசேஷன் வாங்கணும். இன்ஸ்பேஸ் தான் அவங்க பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். என்ன மாதிரி இதில் இப்போ ஒரு சேட்டலைட் பண்ணுறோம், ஒரு ராக்கெட்டை நான் லான்ச் பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து இன்னோஸ் டீமோட நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் முடிச்சிருவோம். அப்புறம் மென்டார் மயில்சாமி அண்ணாதுரை சார் அண்ட் ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் கூட நாங்கள் இன்னோஸ் மீட்டிங் முடிச்சிருவோம். அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வி ஹேவ் டு கோ ஃபார் லைக் இன்ஸ்பேஸில் இருக்கிற டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஓகேங்களா, இது எல்லாமே பிரைவேட் செக்டார்ஸ்க்கு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி 1000 crores வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தட் வே லெஸ் தான்ல, வெரி லெஸ்ன்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு இது பண்ணுறோம், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபண்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து யாருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. அந்த மீடியா பப்ளிசிட்டி அந்த இடத்துல கொஞ்சம் புவராக இருக்கும். அதனுடைய இதில் புரியுதுங்களா, ஸ்பேஸ் டெக் பற்றியும் சரி இந்த ஃபண்ட்ஸ் பற்றியும் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றத நாங்களே அவங்க வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இருக்குது. ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க, ஆனால் அது கரெக்டான மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல தான் கொஞ்சம் புவர கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் பற்றி எபிசோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹரின்னு ஒருத்தரோட பண்ணியிருந்தேன் பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி. அவர்கிட்ட அதான் சொன்னேன், லைக் கிளைமேட் சேஞ்ச் இவ்வளோ பெரிய இஷ்யூனா கவர்மெண்ட் வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லாத்துக்குமே லைக் ஒரு நிமிஷத்தில் சென்ஸ் மாசாக தெரிய வச்சுருந்துருக்கலாமே, எதனால் அந்த கம்யூனிகேஷனில் ஒரு கேப் இருக்குன்னு. ஆனால் கம்யூனிகேஷன் கேப் இங்கேயும் இருக்க தான் செய்யுது. ஆமாம், நம்ம இதில் வந்து ஒரு R&D இதில் பண்ணுறோன்னா கம்யூனிகேஷன் கேப் தான். ஏன்னா ஒரு யூஸில் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க, இன்னொரு இதில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கும். இன் பிட்வீனில் இருக்க அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் எல்லாத்துக்குமே மெயின் ரீசன். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு இருக்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்களும் வந்து ஸ்டார்ட் அப்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் இனிஷியேட் பண்ணி கொண்டு ஸ்பேஸ்டெக்காக எது இனிஷியேட்டிவ் இருக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு ஓப்பனில் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கேட்டகரிக்கும். எஸ், அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இஸ்ரோலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் சப்போர்ட்டிங் லைக் ஆண்டர்பனர்ஸ். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எஜுகேஷனில் அவங்க வந்து ஒரு கேன் சேட்டலைட் லான்ச்சர் ஈவெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய கேன் சேட்டலைட்டில் வந்து ராக்கெட்டில் வச்சு அதை வந்து லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு 1 கிலோமீட்டருக்கு அதுக்கான R&D கொடுத்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இயர்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இயர்லி வந்து இப்போ 2 வருஷத்துக்கு வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் சைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸில் வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. இட் பி லைக் ஒரு 100 crores. இப்போ நாங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் எதுவுமே அலோகேட் பண்ணலையான்னு நினச்சிட்டு நான் என்னோட ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிஜிபி ஏஎஸ் ராஜன் சார்லாம் வந்து டெல்லி போயிருந்தோம் ஒரு 2 weeks பிஃபோர். டெல்லி போய்ட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லும் போது எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கில் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹியூஜ் ஃபண்டு வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து வெளியே தெரியாமல் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போனால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆனால் அப்படி ஒரு பாடி கவர்மெண்ட் பாடி இருக்கிறதே நமக்கு அவங்க போனதான் எக்ஸ்போஸ். எஸ் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க டிஃபென்ஸில் DRDOட தான் நாங்கள் மீட் பண்ணோம். அந்த சயின்டிஸ்ட்டை டைரக்டர், ஒன் ஆஃப் தி டைரக்டர் அவர் சொல்லும் போது தான் உட்காந்து எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங். மறுபடியும் வந்து நான் இங்கே டீம் கிட்ட சொல்லி அதில் எடுக்கும்போது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் உட்காந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. ஒரு 30 pagesக்கு இருக்கும் மொத்தமாக. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அப்புறம் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் என்விரான்மெண்டல் எவ்வளோ ஃபண்ட் வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சலாம் மினிமம் 200 crores அவங்க கொடுக்குறாங்க. 200 crore, 400 crore, 1000 crore, 2000 crores அந்த மாதிரி எலிஜிபிளாக இருப்பீங்கல்ல, அதில் நிறைய ஃபண்ட் எலிஜிபிளாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நான் டீம் கிட்ட சொன்னது இப்போ நீங்கள் உட்காந்து எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எஸ் அது எல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எந்த இடத்துல இருக்குன்ட்டு பார்த்தீங்களா, நம்ம இது வரைக்கும் புதுசாக ஒன்று வரும்போது நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது நம்மளுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. இப்போ அவங்க வந்து இப்போ கொஞ்சம் செட் ஆஃப் திங்ஸ் இப்போ நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ என் டீம் கிட்ட சொல்லுவேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி இந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்கீம் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது அவங்களோட ஜாபாகவே இருக்கும். அப்போ இந்த மாதிரி தெரிய வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணி கொண்டு வராங்க, அதை நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதில் தான் நம்ம லேகாக இருக்கிறது. ஓகே ஓகே. ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே, அங்கே வந்து அது கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்குது. இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது. ஆமாம், ஆனால் தெரியுது. ஏன்னா அவங்க அந்த இனிஷியேட்டிவ் பண்ணதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி பீரியட் ஒரு 30 yearsக்கு முன்னாடியே அவங்க அலோகேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அலோகேட் பண்ணும்போது அங்கேயே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு காலகட்டங்கள் மாற வந்து அதனுடைய அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இப்போ தான் பூம் ஆகுது. இப்போ கொஞ்சம் போகும்போது இன்னும் ஒரு 5 years வரும். அப்போ நம்ம மாஸ் எக்ஸ்ப்ளோரேஷனோ இல்லை ஸ்பேஸ் டூரிசம்லாம் இந்தியாவிலேருந்து வரணும்னா இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்குறீங்களா? இதில் ஒரு 5 years வைங்களேன். 5 years தான் சொல்கிறீங்க? 5 years ரொம்ப இதுக்கெல்லாம் கொண்டு போகலாம் நம்ம. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியில் இருக்கிற நியூஸ் மட்டும் நம்ம சும்மா தேடி பார்த்துட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் இன்னூஸில் எவ்வளோ போயிட்டுருக்குன்றது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட நாங்கள் இஸ்ரோலையும் பேசியிருக்கோம், DRDOலையும் பேசியிருக்கோம். வெளியில் பார்க்கும்போது ஓகே இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னூஸில் அவங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது தான் உள்ள டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய R&Dல என்னென்னலாம் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க பண்ணுற விஷயங்களில் ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க, நம்ம ரொம்ப லெஸ் பப்ளிசிட்டியில் இருக்கோங்கிறது. எஸ் ஓகே. ஆனால் லாட் ஆஃப் திங்ஸ் வேர் ஹேப்பனிங் தான். எஸ், மெயின் ஸ்ட்ரீமாக யாரும் அதை பெருசாக பேசுறது இல்லை. ஆமாம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்களேன். நானே வந்து என் டீம் கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு ஒரு புஷ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த இதில் தெரியுது. நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட சோஷியல் இதுக்கு வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேம் இதை கொடுத்துக்கிறத விட இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது, ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து எஜுகேஷன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவார்டே கொடுக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் அவார்ட் கொடுக்குறாங்க, பிரசிடென்ட் அவார்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன மாதிரி கேட்டகரியில் வருது, அதில் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியல, மெயின் ஸ்ட்ரீம் அதை பற்றி பேசுறது இல்லை. எஸ், அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கே இங்கே. ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணும்ல. இப்போ நானுமே இதில் ஃபுல்லாக டீகோட் பண்ணிட முடியாது. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் க்யூரியாசிட்டியை எடுத்து பார்க்குற ஒருத்தங்க, அவங்களோ அவரோ யாரோ லைக் ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் அவங்க அதை சர்ச் பண்ணி பார்த்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இது மாதிரி கான்வர்சேஷன் வந்து நம்ம இன்னும் மெயின் ஸ்ட்ரீமாக ஆக்கணும். இது மாதிரியான ஸ்பேஸ் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆகும்போது மாஸ் அடாப்ஷனுங்கிறது பாசிபிள் தான். ஓகே ஓகே. ஸோ வேறு என்ன மாதிரியான லைக் நீங்கள் 1000 crores சொன்னீங்க, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் பாடிஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அது தூத்துக்குடியில் எங்கே சொன்னீங்க, குலசேகரப்பட்டினம்ல இருக்குது. அதை சுற்றி இருக்கிற இடமும் கவர்மெண்டோடது தான். அவங்க லீஸ்க்கு வந்து அவங்க லீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்ஸ்பேஸுங்கிறது ஒரு டு ஸ்டார்ட் வித் மாதிரி ஸ்பேஸ் டெக்ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இனிஷியல் கைடன்ஸ் வந்து இன்ஸ்பேஸில். ஏன்னா நமக்கு எப்படி போகிறது, ஒரு இஸ்ரோ கூட வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, யாரை போய் இப்போ நான் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஆனால் அது கரெக்டான மென்டர்ஷிப் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே அவங்க ரூட் கொடுத்துருவாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ ஓகே, இதில் வந்து இந்த எஜுகேஷனல் பார்ட் வந்து
இப்போ ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன்றதால தான் ட்ராக் பண்ணி வர முடியுமா, இல்லைனா லைக் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியுமே ட்ராக் பண்ண முடியுமா? ஆக்சுவலி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டிலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் இந்த சென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக் கொடுக்குறத லிசன் பண்ணுறோம், லிசன் பண்ணதை அப்படியே எக்ஸாமில் எழுதுகிறோம், மார்க் பாஸ் வாங்குகிறோம், அப்படியே போயிட்டு காலேஜ் படிக்கிறோம், முடிச்சுட்டு வெளியே வந்து ஜாபுக்கு போகிறோம். இதை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சேஃப் ஜோன்லேருந்து வெளியே வரணும். அதுதான் மெயின். நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஜாபுக்கு போகாமல் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ரிஸ்க் எடுங்களேன். ஓகே, ஆண்டர்ப்ரனரான ரிஸ்க்கு ஸ்பேஸ் டெக் செக்மெண்ட்குள்ள ஒரு காமன் பீப்புள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் மட்டும் ஆமாம் கிராக் பண்ணி வர முடியுமான்னு கேட்குறேன். வர முடியும், இல்லை கன்ஃபார்மாக வர முடியும். அதுக்கு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி ரொட்டீனும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து இதுக்கும் அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இப்போ என்ன எடுத்துக்கிறீங்களே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் 2 years. ஆனால் இருக்கிற வேலையை விட்டு நான் இந்த வேலைக்கு மட்டும் தான் வருவேன்னு சொன்னால் நான் ஃபெயிலியர், அங்கேயே ஃபெயிலியர். ஃபேமிலியில் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியாது, டெய்லி ரொட்டேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபண்ட் இருக்காது, வீட்டில் இருந்து நம்மளுக்கு ஃபண்டு இல்லை கரெக்டாக இல்லைனா வீட்டில் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக சண்டை தான் வரும் ஃபேமிலியில். அதுவும் மேரேஜ் ரீசெண்டாக வேறு மேரேஜ் ஆயிருந்துச்சு, கன்ஃபார்மாக சண்டை தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் அங்கே பகுதி நேரத்தில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து என்னோடய ஸ்டார்ட் அப்க்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, என்னுடைய ஸ்டார்ட் அப்க்கு நைட் டைமில் அதிகமான வேலை ஒர்க் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் பகலில் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 1 year 1.5 year. ஆனால் அது கரெக்டான இதை வந்து நம்மளுக்கு கம்பெனியில் செட் பண்ணும்போது நமக்கே ஒரு மைண்டில் தோணும், கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம், இந்த டைமில் நான் இப்போ இந்த இடத்துல கால் வச்சுனா ஃபேமிலிக்கும் பாதிப்பு இருக்காது, மணி ஃபுல்லாக நல்லா கொடுக்க முடியும், என்னோட கேரியரும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டர்ப்ரனரில் பயங்கர ஹியூஜ் சக்ஸஸ். தோஸ் ஹூ ஆர் நாட் ஃப்ரம் ஏரோநாட்டிக்கல் பேக்ரவுண்ட் டூ கேன் ட்ரை இட் அவுட். அது வந்து இந்த எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்க ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம நிறைய செனரியோ பார்க்குறோம், ஃபினான்ஷியலாக வெல் டு டூவாக இருக்கிற செலிப்ரிட்டிஸ் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலைங்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்கிற மாதிரி லைக் ஐ ஃபெல்ட். அப்போது நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் பண்ணுறது இன்றைக்கி ஈஸி தான் நினைக்கிறேன், லைக் முன்னாடி இருந்ததுக்கு. அது மட்டும் போகிறது இல்லை, நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, லைக் குவாலிட்டி டைமுங்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? குவாலிட்டி டைம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணுறோம். கம்பெனியை ஆரம்பிக்கும் போது ஏதோ ஹஸ்பண்ட் வந்து உருப்படியாக பண்ணுறாங்கன்ட்டு தெரியும், பட் ஆனால் அவங்களுக்கும் வந்து ஒரு கஷ்டம் இருக்கும், என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டு தான் இருப்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து புரிய வச்சிடுறோம், நம்மளுக்கு எதுக்காக ஓடுறோம், நம்மளுடைய க்ரோத் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 0லேருந்து ஆரம்பித்தோம், 0லேருந்து அந்த ஒவ்வொரு அந்த லீப் இயர் போகும்போது அந்த க்ரோத் வந்து அவங்களுக்கு புரிய வச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பில் ஆரம்பிச்சது, ஒய்ஃப் வரும் வரைக்கும் அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் க்ரோ ஆகி ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்குகிறேன், அதுக்கப்புறம் கம்பெனி வந்து 3 BHKக்கு போகிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கம்பெனிக்கு ஒரு கார் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பிளான்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த க்ரோத்திங் லெவலில் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேமிலிக்கு புரியலைனா கூட ஒரு கட்டத்தில் கன்ஃபார்மாக புரிஞ்சு தான் ஆகும். அப்போ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற சென்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய கம்பெனிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அதிகமாக இந்த அட்மின் ஒர்க்ஸ்லேருந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. நான் அன்றைக்கி உங்களை மீட் பண்ண வரும்போதும் அப்பா தான் இருந்தாங்க. ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லாகவே வந்து அட்மின் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து கரெக்டாக அவங்க என்கரேஜ் பண்ணி பார்ப்பாங்க. ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிவ்யூஸ்க்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இவங்க 2 பேர் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. ஆமாம், நீங்களும் எங்கேஜ் ஆகிக்கோங்க, நீங்களும் பிஸியாக இருந்தாங்க. ஆமாம், எந்த நேரமும் எவ்வளோ ப்ரெஷர் நானே தாங்குறது, கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி நீங்களும் கொஞ்சம் நாள் ப்ரெஷரில் போங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே வந்து இப்போ எனக்கு ஸ்மூத்தாக கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஃபேமிலியும் கூட இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன வீட்டில் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட், ஃபேக்ட்ரியிலே ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த பாயிண்டில் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், உங்கள் இன்டர்ன் பயோமெடிக்கலில் இருக்கார், ஆனால் ஸ்பேஸ் இதில் இன்டர்னாக பண்ணும்போது என் கூட வந்து ஃப்ரெண்ட் கேட்டார், நீங்கள் என்ன இதில் பண்ணுறீங்கன்னு போது ஆஸ்ட்ரோனட்டோட ஹெல்த்து வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் என்னென்ன செக்மெண்ட் இருக்குன்னு. அந்த செக்மெண்ட் நான் சொல்கிறேன், அதில் என்னென்ன நடக்குதுங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஒரு சின்ன 5 செட் சார்ட் மாதிரி போட்டலாம். ஃபஸ்ட்டு சேட்டலைட் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட், அதை நம்ம பேசிட்டோம். நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் மூலமாக சில்ட்ரன்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, அது மாதிரி சேட்டலைட்ஸ் டெவலப் பண்ணுற கம்பெனி உங்களை வச்சு டெஸ்ட்டும் பண்ணிக்கிறாங்க. அது வந்து காமனாக நடக்குது. ராக்கெட் அண்ட் லான்ச் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட், அதுதான் உங்களோட செக்டர். ஆமாம், நீங்கள் ராக்கெட்டும் லான்ச் வெஹிக்கிள், மொபைல் லான்ச் வெஹிக்கிள் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நாசாவோட ஆர்டமிஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று, டு புட் பீப்புள் பேக் ஆன் மூன் பை, அப்போ 2024 தான் சொல்லியிருந்திருப்பாங்க போல், 26க்கு மாற்றி வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ இலான் மஸ்கோட மாஸோட எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, வாட்ஸ் அப்டேட் ஆன் தட் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் இது வந்து படித்தது தான்,
மார்ஸில் வந்து ஹீலியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இலான் மஸ்க் வந்து அவரோட ராக்கெட்டில் ஹீலியம் தான் ஒரு மெயின் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ தே கேன் ரீஃபில் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூன் மிஷனும் மார்ஸ் மிஷனும் எப்படி போயிட்டுருக்கு, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அது வந்து அந்த செக்மெண்ட் கீழே வரும். அவங்க வந்து இந்த ராக்கெட் லான்ச், இந்த சேட்டலைட்ஸ்லாம் இருக்காது. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மேக்ஸிமம் வந்து டு புட் பீப்புள் ஆன் மார்ஸ் அண்ட் மூன் தானே. ஸோ அதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்களேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் மிஷன்ஸ்க்கு அந்த இதுலேருந்து அவங்க டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரோன்ஸ் ஆகட்டும், ஒரு சேட்டலைட் ஆகட்டும், அதை வந்து நம்ம பர்டிகுலராக மாஸ் மிஷன்ஸ்க்காக அனுப்புகிறோம். அது வந்து அனலைசிஸ் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. சேட்டலைட் ஒரு ப்ரோபை கூட இறக்குறது, ஏன்னா நம்ம சந்திரயான்லேயே வந்து அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் இப்போ அடுத்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸ், நாசா அவங்கள எந்த இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸை வந்துட்டு மாஸ்க்கு அனுப்புறது, அந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க மெயின் மோட்டோவில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே போகிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அனலைசிஸ் என்ன மாதிரி கிளைமேட்டிக்கல்ஸ்லாம் உள்ளே இருக்குது, உள்ளே என்ன மாதிரி டாக்ஸிக் கேஸஸ் இருக்குது, என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது, அந்த நிலப்பரவல் எப்படி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து வி ஹாவ் டு அனலைசிஸ் யூஸிங் லைக் எ சேட்டலைட் அண்ட் ப்ரோப். அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. ஸோ அதனுடைய டேட்டாஸ் எல்லாமே எடுத்து கேப்சர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு மாற்றாக அந்த வெப்பநிலைக்கு சூட் ஆகிற மாதிரி சூட்ஸை வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க ஸ்பேஸ் இதுக்கு, ஹியூமன் பீங்ஸ்க்கு அங்கே போகிறதுக்கு. அப்போ இவங்க வந்து அங்கே போகிறதாங்கன்னா அங்கே போய் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒரு 10 days ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தோடனே உள்ளே போய் லேண்ட் ஆகிட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த மாசை சுற்றியே வந்து முதல்ல அவங்க கண்காணிப்பாங்க. அவங்களுடைய மல்டிபிள் சென்சார்ஸ், ப்ரோப்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க. அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்து நம்ம சாயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே உள்ளே கொண்டு வரணும். நம்ம அப்போ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம R&Dலேருந்து நம்ம ஃபுல்லாகவே இனிஷியேட் பண்ணிப்போம். இப்போ சொன்னீங்களா ஹீலியமை கூட அவங்க ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சாத்தியங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே போய் போனால் மட்டும்தான் இங்கேருந்து நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம என்ன வேணால் கால்குலேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். பட் ரியலாக பார்த்தா மட்டும்தானே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் ராக்கெட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் போதும், எங்கள் அப்பா கிட்டே காட்டுறேன், டெடி ராக்கெட்னா இப்படி தான் ஈஸியாக பண்ணிடலாமேடான்றாங்க. வேலை பார்க்கும்போது தான் தெரியும் கஷ்டம். ஓகே, அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு லேண்ட் இட் அண்ட் அங்கே இருக்கிற வந்து எல்லாமே சாம்பிள்ஸ் கொண்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி R&D பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சொன்னாங்க 2024 பண்ண வேண்டியது 2026 பிளான் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் R&D இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மறுபடியும் அதுக்கு வந்து நாங்கள் R&D பண்ணி கொண்டு போகிறோம். ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டமாக. அதே மாதிரி இவங்களும் வந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் R&Dக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த செக்மெண்ட்டில் கூட யாராவது பிளான் பண்ணணும்னா கூட போனால் அது அந்த R&D ஹெவியான எஸ் ஏன்னா அந்த R&D பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக அதை ரிசர்ச் பண்ணி ஆட்களும் அங்கே இருப்பாங்க ஃபுல்லாகவே. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க கொண்டு போகணும். இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஸ்பேஸ் டூரிசம்னு ஒன்று இருந்துச்சு. ப்ளூ ஆரிஜின் பண்ணுறாங்க, ஜெஃப் பெசாஸ் பண்ணுறாரு. அப்புறம் விர்ஜின்லேயும் அவங்களுமே டூரிசம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகாமே அவங்க சப்ஆர்பிட்டலுக்கு அந்த மாதிரி போவாங்க. சப்ஆர்பிட்டல் லோவர் எர்த் ஆர்பிட்டல் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து அவங்க கொண்டு போவாங்க. ஓகே, அங்கேருந்து ஒரு வியூ கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன மாதிரி போயிட்டுருக்கு, அங்கே என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது? எஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நமக்கு நடந்து போயிட்டுருப்போம். சூரிய போர்ட்டலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களை வந்து ஏரோப்ளைனில் பறக்க வைக்கணும்ட்டு ஆசை. இப்போ நிறைய காமன் பீப்புள்ஸ் வந்து எல்லாமே ஃப்ளைட்டில் பறந்துட்டு தான். பிக் டீல். எஸ். இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு எலன் மஸ்க் வந்து ஸ்பேஸ் டூரிசம் மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த ஃபீலிங் வந்து அவங்க கொடுக்கணும் மெயின் இதில். ஓகே. ஸ்பேஸ் டூரிசம் யார் வேணாலும் இங்கே ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகணும். ஆனால் இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். வி ஹாவ் டு டூ லாட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே மாறும் நம்மளுக்கு. இங்கே இருக்கிற இப்போ நம்ம ஏரோப்ளைன்லேயே வந்து கண்டினியூ போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, கால் லைட்டாக மறுத்து போகிற மாதிரி திடீர்னு காது வந்து நம்மளுக்கு அடைக்கும் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாடி அடாப்ட் ஆகிரும். அதே மாதிரி தான் அதுக்கு போகிற மாதிரி அங்கே ஸ்பேஸில் இருக்கிற என்வரன்மெண்ட்டை இங்கேயே வந்து கிரியேட் பண்ணி உள்ளே வந்து அவங்க டெஸ்டிங்லேருந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஹியூமன் பீங்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இது பண்ணுறாங்க, கிராவிடேஷனல் வந்து நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகுதா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஃபேஸஸ்க்கு வந்து அங்கே கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு போகிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். பார்க்காததா அவங்க பார்த்ததா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அந்த எர்த்தோடைய கர்வ், அந்த ரவுண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்பேஸ் டூரிசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் தான் நம்மளால் அங்கே இருக்க முடியும். மறுபடியும் வி ஹேவ் டு கம் பேக் டு அவர் எர்த். இப்போ நிறையா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டரில் வந்து நம்ம எர்த்தை வந்து ஆர்பிட் ஆகிட்டு தான் இருக்கும். அதிலலாம் வந்து ஆஸ்ட்ரோனட், காஸ்மோனட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள வந்து ரிசர்ச்காக போயிருப்பாங்க.
பயோமெடிக்கல் ரிசர்ச்சில். ஸோ இங்கே வந்து ஒரு பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து இது இருக்கலாம். அந்த சீட்ஸ் வந்து அங்கே பிளான்டேஷன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, அந்த பிளான்டேஷன்ஸில் வந்து பயோமாலிகுலர்ஸ் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுதா, மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து ஏதாச்சும் இருக்கா, இல்லை மாலிகுலர் பாண்டிங் வந்து ஏதாச்சும் ஆகுதா, அந்த மாதிரி ஆர்என்டிஸ்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி ஆர்என்டிஸ்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாஸில் போய் இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அடுத்த கிரகத்துக்கும் இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ்க்கு போகலாம், அங்கே போய் நம்ம ஆர்என்டி பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஃபுட்லாம் தேவைப்படும். பட் இங்கேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான்டேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் பிளான்டேஷன்லேயே நம்ம க்ரோ பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த ஃபுட்ஸை நம்ம அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நம்மளுக்கு என்ன ஆராய்ச்சியில் அவுட்புட் கிடைக்குதோ அதை இதை போய் நம்ம இன்னொரு இதுலேயே வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம் பிளான்ட்ஸில். ஓகே. ஸோ இதுக்கான ஆர்என்டிஸ் எல்லாமே வி ஹேவ் டு இனிஷியேட் இட். அதை தான் நம்ம கிரவுண்டில் இருந்து இப்போ நம்ம 300 கிலோமீட்டருக்கு போயிருக்கோம். அடுத்து இட் வில் இன்க்ரீஸ் இட். ஓகே. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அங்கேயே இருந்து ஆர்என்டி ஆமாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்துச்சு, ஸ்பேஸ் போயிட்டு வந்தவங்களால அந்த கிராவிட்டியை நிற்க முடியாமல் கீழே விழுற மாதிரி. ஓகே. அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஆமாம். நான் ஒரு காஸ்மோனெட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் இங்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, காஸ்மோனெட் கூட தான் நான் பேசியிருக்கேன். ஷலிஹன் ஷரிப்போவ்னு சொல்லிட்டு ரஷ்யன் காஸ்மோனெட். அவர் வந்து ஃபைட்டர் பைலட்டாக இருந்திருக்காரு. அவங்களுடைய அம்மாவுடைய ஆம்பிஷன்ஸ் வந்துட்டு என் பையன் ஒரு பெரிய பைலட் ஆகணும், ஃபைட்டர் பைலட் ஆகணும், அதை நிறைவேற்றிட்டார். அதை இது பண்ணிவிட்டு அவர் வந்து ரஷ்யாவிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்மோனெட்டை ஜாயின் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன் நான் கான்வர்சேஷன்ஸில். ஏன்னா நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. வந்திருந்தார், இந்த மாதிரி நீங்கள் அங்கே போனீங்களே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கேட்கும்போது அவர் சொன்னது, ஃப்ளைட்டில் போகும்போதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிராவிட்டி ஜிலாம் வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டோம். பட் ஆனால் ஸ்பேஸ்க்கு போகும்போது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் உட்காந்து எக்ஸசைஸ் வந்து அதிகமாக நாங்கள் 2 hours 3 hours நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா போன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பிளட் ஃப்ளோலேருந்து எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸில் இருப்போம். பட் ஆனால் நாங்கள் வந்து ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸில் வந்து நாங்கள் கீழே வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் எங்களால் வந்து நடக்க முடியாது, கையெல்லாம் வந்து கொஞ்சம் அசைக்கிறதுக்கு, ஏன்னா பாடி வந்து அடப்பாகும். எஸ். ஏன்னா அங்கேயே ஃபுல்லாகவே உட்காந்து ஒரு 30 days 1 month இருந்துட்டு அந்த இதை தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்மளுடைய கிளைமேட்டிக்கல் சேஞ்ச், ப்ரெஷர் வேல்யூஸ்லாம் நமக்கு மாறுது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மாறுபடும். ஸோ அவங்களால வந்து அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், தலை வந்து கொஞ்சம் மயக்கம் ஆகிறனால அந்த மாதிரி இருக்கும், கையை அசைக்கலாம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களால முடியாதான். ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த பாடி வந்து நம்மளுடைய கிளைமேட்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 days அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய சொல்லியிருந்தார். அது பயங்கர கேட்கும் போதே இருந்துச்சு. ஓகே. இப்போ ஃப்ளைட் எப்படி லக்ஸரியிலேருந்து காமன் மேனுக்கு போச்சுதோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தும் வேணும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளூ ஆரிஜின் விர்ஜினும் அதுக்கான ப்ராசஸில் இருக்காங்க அந்த மாதிரி டூரிசம்க்கு. எஸ். அவுட்டர் இன்னொரு பிளானட்டுக்குன்னு இல்லாமல் ஸ்பேஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு வியூ காமிக்கிறது. எஸ். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஆர்பிட்டல் டூரிசம், அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம்ல. ஓகே. அதில் தான் ஆர்பிட்டல் டூரிசம் வருது. ஜீரோ கிராவிட்டி மேனுஃபேக்சரிங். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி, லைக் திங்ஸ் எல்லாம் ஸ்பேஸில் கொண்டு போய் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 3D பிரிண்டிங் இன் ஸ்பேஸ் ஃபார் டூல்ஸ், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே போய் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எதனால் அந்த மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸில் நடக்குது ஆக்சுவலி? ஸோ இல் பி லைக் இப்போ நம்ம உலகம் இருக்குது, உலகத்தில் வந்து எல்லாமே எடுத்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு இங்கேயே கிடச்சிரும். ஓகேங்களா? பட் இதே வந்து ஒரு ஸ்பேஸில் போயிட்டு வந்து நம்ம ஒரு இன்னும் அப்கமிங் இயர்ஸில் ஒரு 100 வருஷம் கழிச்சு, ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பேஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும். இதே ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து அங்கே கொண்டு போயிட்டோம்னா அங்கேயே வந்து நம்ம ஃபேப்ரிகேஷன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3D பிரிண்டர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிலமெண்ட் வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடுறோம். அங்கேயே வந்து நம்ம ராக்கெட்டுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் ஃபேப்ரிகேட் பண்ண முடிஞ்சு ரீயூஸ் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் ஒன் ஆஃப் தி சேம்பர்ஸ் ஆர் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அங்கேயே ஃபேப்ரிகேட் பண்ணி வி கேன் ரீயூஸ் இட். அப்படி பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம எடுக்க தேவையில்லை. இதுக்காக தான் மெயின்லி வந்து எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான R&D ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. நாங்கள் பேசும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3D பிரிண்டர் வச்சு R&D பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன் ஆஃப் தி கம்பெனி. அப்போது 3D பிரிண்டிங்னா அது எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க, அப்படி நீங்கள் எவ்வளோ பெருசு நீங்கள் 3D பிரிண்டிங் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அங்கே போய் போடுவீங்க, அதை எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே வந்து பண்ணுவீங்க அப்படின்னும் போது தேர் ஹேவிங் லைக் சிம்பிள் ஐடியாஸ். லைக் இங்கேருந்து இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எர்த் ஆர்பிட் ஆகிட்டு இருக்க மாதிரி இங்கேருந்து நம்மளுடைய பேலோட்ஸ் அங்கே போயிடும். அங்கே போய் நம்ம டாக்கிங் மெக்கானிசத்தில் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கொண்டு போய் எடுத்துப்போம். அப்போ மல்டிபிள் லான்ச்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் ஆஃப் செக்மெண்ட், செட் ஆஃப் பேலோட்ஸ் அப்படி எல்லாமே ஒன்று கூடி டாக்கிங் பண்ணி நம்ம ஒன்று கூடி அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்துட்டு அங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங்க்கு எல்லாத்தையும் நம்மளால் போய் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம கொண்டு போகிறோன்னா அதில் இருக்கிற பொருட்களை ஃபேப்ரிகேஷன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அங்கே கொண்டு பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டோன் வந்து நம்மளை ஹிட் பண்ணலாம். அப்போ ஹிட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். அப்போ இமீடியட்டாக வந்து அங்கேருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.
ஓகே. அப்போ அந்த சிஸ்டத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே உயிர் வாழ்றதுக்கான சேஃப்டி வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். எஸ், ஏன்னா ஒரு ஸ்டோன் வந்து ஹிட் ஆகிடுச்சு இமீடியட்டாக வந்து நம்ம கீழே இது பண்ணி ஆகணும், பூமிக்குள்ள தான் விழப்போகுது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட வந்துட்டு ஹியூமனுடைய லைஃப்பை வந்து பாதிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி புது புது ஐடியாவை எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்பேஸில் என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ரிசர்ச் போகிற டியூரேஷன்ஸ் அங்கேயே இருந்து நம்ம அந்த சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சி கொண்டு வர மாதிரி. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 200 ராக்கெட்ஸ் வரைக்கும் தனித்தனியாக போய் அசம்பிள் பண்ணுற மாதிரின்னு. இப்போ இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி அங்கே இது பண்ணி பில்ட் பண்ணியிருந்திருப்பாங்க? இப்போ இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இப்போ ஆல்ரெடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ராக்கெட் பெரிய இப்போ நம்ம GSLV ஃபேட் பாய்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் வந்து செட் ஆஃப் திங்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு 5% பொருள் கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி 5% மல்டிபிள் லான்ச்சஸ் தான் அவங்க கொண்டு போவாங்க. கொண்டு போய் அங்கே எஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட ஒரு டாக்கிங் சிஸ்டத்துக்கு தான் நாங்கள் கொண்டு வருவாங்க. மேலே போயிடுவாங்க, மேலே போயிட்டு ரிலீஸ் பண்ணி அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. முதல்ல ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எல்லாமே ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஆர்பிட்டிங்லேயே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. வி ஹேவ் டு கோ ஃபார் அனதர் கால்குலேஷன்ஸ். என்ன ஆல்டிடியூடில் எந்த டைமில் லான்ச் பண்ணோன்னா மறுபடியும் அந்த ஆர்பிட்டை நம்ம பிடிக்க முடியும். இப்போ இங்கேருந்து ஒரு பொருள் ஆல்ரெடி போய்கிட்டே இருக்குது, இங்கேருந்து ஒரு பொருள் வந்து போய் கரெக்டாக கேப்சர் பண்ணணும்னா இங்கேருந்து இங்கே போயிடும் செட் ஆஃப் திங்ஸ்க்கு. அப்போது இது வந்து நம்ம ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செகண்டுக்கு 7 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இதோட ஸ்பீடை இது பண்ணணும்னா ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ், இந்த சைடில் வர ஃபயரை வந்து இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் இருந்து நம்ம த்ரஸ்ட் கொடுப்போம். அப்போ இதனுடைய ஸ்பீடு கம்மியாகும், இதனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சைடில் தான் த்ரஸ்டர்ஸ் இருக்காது, மல்டிபிள் த்ரஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம வச்சிருப்போம். 360 டிகிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு போயிட்டு தான் ஒவ்வொரு செக்ஷனும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அங்கே போய் அசம்பிள். பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. ஓகே, ஆனால் இது மாதிரி பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்குது. எஸ், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று தான் அந்த இதில் இருக்குது. ஒன்று தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே ஓகே, அதில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எந்த கண்ட்ரி பில்ட் பண்ணுச்சு? அமெரிக்காவுக்கு அதில் பார்ட் இருக்குது. இது கண்ட்ரிஸ்ன்னு சொல்ல எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தான் இந்தியாவில் இருந்து. ஓகே, அமெரிக்கன்ஸ் அந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. ஜப்பான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. ரஷ்யா இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி இதுக்கு அப்பப்போ மீட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகும். மோஸ்ட்லி அதிக இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ். ஓகே, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணது பெர்சன்டேஜ் ரேஷியோஸ்னு எடுத்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டாக போய் அது போய் லைக் ஜாயின் பண்ணி வீடியோஸ்லாம் இருக்குது அதுக்கு. அதை நான் இன்னும் செக் பண்ணல. எனக்கு இது எல்லாமே வந்து ஒரு கான்வர்சேஷனில் இனிஷியேட் பண்ணது தான். ஓகே, இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் எர்த் அப்சர்வேஷன் பார்த்துட்டோம். இப்போ சேட்டலைட்ஸ் அக்ரிகல்ச்சருக்கா கிளைமேட்டல் சேஞ்சுக்காக இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ ஸ்பேஸ் டெர்பிஸ் மேனேஜ்மெண்ட், டெர்பிஸ் ரிமூவல், டெப்ரிஸ். ஓகே, அப்புறம் கொலிஷன் அவாய்டன்ஸ்ன்னு சொல்லி அது என்னது ஆக்சுவலி? ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா. சேட்டலைட் வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ் சேட்டலைட், இன்னொன்று வந்து இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ். இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறது. அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் கம்மிங் இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ். ஆக்டிவ் சேட்டலைட்ஸ்னால் லைஃப்பில் கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது, இன்ஆக்டிவ் லைஃப் முடிஞ்சது. ஓகேங்களா. இப்போது அந்த மாதிரி சேட்டலைட்ஸ் வந்து மல்டிபிள் சேட்டலைட்ஸ் வந்து ஆர்பிட் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. லோவர் எர்த் ஆர்பிட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000s ஆஃப் டிப்ரிஸ், அதாவது இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன்றுத்துக்கு ஒன்று இடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போது இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தி கம்பெனிஸ் தே ஆர் டூயிங் R&D. அந்த ஸ்பேஸ் டிப்ரிஸை வந்து எப்படி நம்ம கீழே கொண்டு வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது அங்கே இருக்கிறது பார்த்து நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ போகிற வழியில் நம்மளுக்கு குப்பை இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த குப்பையை நம்ம கிளியர் பண்ணிட்டு போகிறோம். நிறைய நம்ம ஒரு லாங் டிரைவ் வந்து ஹைவேஸில் போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஓரமாக ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம டிப்ரிஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அங்கே இருக்கிற அந்த பிளேஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹூக் போட்டு ஒரு டோ பண்ணிவிட்டு ஒரு சம் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அது எல்லாமே டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஸ்க்ராப்பில் அங்கே கொண்டு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் நம்ம கண்ட்ரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிப்ரிஸ் ரிமூவல் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பேஸில் இருக்கிற இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் அது வந்து என்ன ஆல்டிடியூடில் போயிட்டுருக்கு, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணி கொண்டு வந்து பூமிக்கு உள்ளே வச்சு நம்ம அழிக்க போகிறோமா இல்லை அவுட்டர் ஸ்பேஸில் வந்து நம்ம தள்ளிட போகிறோமா, அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மெக்கானிசத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எல்லாமே டார்கெட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ராக்கெட்டில் ஒரு சேட்டலைட் கிளம்பும். அந்த சேட்டலைட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக் ஆர்ம் வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து த்ரஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ரோபோட்டிக் ஆர்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டிப்ரிஸை கேப்சர் பண்ணுறதுக்கு பிடிச்சி லாக் பண்ணுறதுக்கு த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுவோம். எஸ், புஷ் பண்ணி மேலேயோ வெளியோ கீழே அப்படி வந்து பொறுமையாக பூமி கீழேயே வந்து ஆல்டிடியூடை கம்மி பண்ணிட்டு வரோம்னா பூமிக்குள்ளே வந்து வரும். அப்போ வரும்போது கிராவிடேஷனல்ஸ்குள்ளே வந்துருச்சுன்னா கீழே வந்து உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இழுக்க ஆரம்பிக்கும் போது அது வர ஸ்பீடுக்கே வந்து ஏர் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரிக்ஷன்லேயே வந்து அது எரிய ஆரம்பிச்சிடும், பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும்.
பேர்ன் ஆகி அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் துவல்களாக போய் கடலில் வந்து நம்மளுக்கு விழுந்துடும். நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய இதுலேருந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன பாகங்கள்லாம் வளர மாதிரி நம்ம நைட் டைம் டக்குன்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு நாள் அப்படி டக்குன்னு ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்கும். அது ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மேபி அது ஒன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் இதுவாக கூட இருக்கலாம். நார்த் சைடில் கூட ஒரு இந்த டிப்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராக்கெட்டுடைய பார்ட்ஸே வந்துட்டு மேலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபைனல் 3rd ஸ்டேஜஸ் அந்த மாதிரிலாம் அந்த பொருள்லாம் வந்து பூமிக்குள்ளே வந்து கீழே விழுந்ததை நார்த் சைடில் எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள் ராக்கெட்டுடைய பாகம் வந்து இவ்வளோ பெருசாக விழுந்திருக்குன்னு சொல்லி. அது வந்து இது எல்லாமே டிப்ரிஸ் தான். ஓகே, என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லையா கடலில் விழுறதுனால? கடலில் விழுறதுனால அது மோஸ்ட்லி துவல்களாக தான் சின்ன சின்ன பீசஸ் தான் வரும் நம்மளுக்கு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் சம் வேர்ட்ஸ் லைக் அவுட்டர் ஸ்பேஸ் இந்த 35,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது பார்த்தீங்களா. இன்னொன்று இல்லைனா அந்த ரோபோட்டிக் ஆமை பிடிச்சி அப்படியே மேலே அப்படியே ஆல்டிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி வெளியே போய் நம்ம இஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டுறணும் அவுட்டர் ஸ்பேஸில். அந்த மாதிரியும் விட்டுருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. கொலிஷன் அவாய்டன்ஸ் அதுதான். நிறைய கம்பெனி இந்த டேட்டாஸ் கொடுக்கறதுக்கு கம்பெனி இருக்குல்ல, இந்த ஆர்பிட்டில் இந்த பாயிண்டில் இருக்குங்கிற மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகே, ஸ்பேஸ் மைனிங் லைக் அங்கேருந்து மினரல் மைனிங் பண்ணுற மாதிரியும் இருக்காங்க. வாட்டர் அண்ட் ஹீலியம் 3 ஆன் த மூன்னும் இருந்துச்சு. ஸோ ஸ்பேஸ் மைனிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், அதுக்கான மைனிங் இன்னும் நடக்கலை, அதுக்கான ஆர்என்டி தான் போயிட்டுருக்கு. ஓகே, எஸ் ஓகே. வாட்டர் அண்ட் ஹீலியம் 3 ஆன் த மூன்னும் இருந்துச்சு. ஆமாம், அதுதான் நம்ம சந்திரயான் 3 போயிட்டு உட்காந்து தேர் மேக்கிங் ஆர்என்டி. ஓகே, அது ஆர்என்டி போயிட்டுருக்கு. ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், ஆமாம், அயான் த்ரஸ்டர்ஸ், க்ரீன் ப்ரொபல்ஷன், அது எல்லாமே வந்து நம்ம அயான் த்ரஸ்டர்ஸில் நம்ம சேட்டலைட்டை வச்சு நம்ம லான்ச் பண்ணுறது. அந்த மாதிரி த்ரஸ்டர்ஸ் வந்து இங்கே எவ்வளோ தான் கொடுத்தா கூட ஸ்பேஸில் இங்கே பூமி உடைய அட்மாஸ்பியருக்குள்ள அது ஒர்க் ஆகாது. அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.5 நியூட்டன் த்ரஸ்ட் சும்மா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கூட அதோடைய வெலாசிட்டி வந்து அதிகமாகும். அதில் வந்து சேட்டலைட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, சேட்டலைட்டில் அயன் த்ரஸ்டர்ஸ் இருக்கும். அது வந்து அவுட்டர் ஸ்பேஸ் போகணும். ஆமாம், அவுட்டர் ஸ்பேஸ் இல்லை, ஆர்பிட்டர் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக. கீழேயும் இறங்கக்கூடாது, மேலேயும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த சுற்றுவட்ட பாதையில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டிடியூடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வைக்கிறது. ஓகே, அதுக்காக அந்த த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தும். ஓகே, க்ரீன் ப்ரொபல்ஷன்ஸ் உங்கள் இதுலேயுமே ஃபியூச்சர் இதில் பார்த்தீங்கன்னா 0 TNTன்னு போட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரொபல்ஷன்லாம் வந்து இதா ப்ரோ லைக் கிளைமேட்டிக்கலாக ப்ராப்ளம் தானே இப்போ இருக்கிற ப்ரொபல்ஷன்? இப்போ எங்கள் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துலேயே ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு எடுத்துகிட்டாலே தேர் வில் பி லைக் கார்பன் எல்லாமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் என்விரான்மெண்ட். ஓகே, ஏன்னா ஒரு கார்பன் மட்டும் வராது, டெட்ராஃப்ளோரோ கார்பன்ஸ் வரும், கார்பன் மோனாக்சைடு வரும், சல்ஃபர் ஆக்சைட்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகும். அதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ கம்மி பண்ணுறது தான் இருக்குது. நார்மலாக வர்றது அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து நார்மலாக வந்து ஒரு 20% வருதுன்னா அது எப்படி ஒரு 15% கொண்டு வர்றது, அது எப்படி ஒரு 10% கொண்டு வர்றது, அந்த மாதிரி தான் நம்ம ஆர்என்டி இதில் கொண்டு போக முடியும். எஸ், கார்பன் கண்டென்ட் எப்படி பார்த்தாலும் அந்த பெர்சன்டேஜ் வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் 0 TNT போனீங்கனாலும் 0 TNTனா அது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. அதுதான் 0 TNT. எஸ், ஏன்னா இப்போ சாலிடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு ஆக்சிடென்டலாக வந்து ஏதாச்சும் ஒரு இக்னிஷன் நடந்துச்சுன்னா அங்கேயே எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தில் நிறைய பைப் ஃபிட்டிங்ஸ் டியூப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்று மாற்றி வச்சிங்கன்னா கூட வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்களுடைய இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிக்குமா, ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு லீக் ஆகிடுச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னும் போது வெடிக்காது, அந்த ஃபியூல் மட்டும் எரிய ஆரம்பிச்சிடும். புரியுது, நின்று பர்ன் அவுட் ஆயிரும். ஓகே, அதுதான் சேஃப். அந்த 0 TNT வெடிக்கிறதுக்கான சான்சஸ் காமி. நீங்கள் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா ப்ரோ? அந்த கார்பன் கிரெடிட்டுங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லைனா இவ்வளோ எமிஷன் நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ ஆஃப் செட் பண்ணுறோம், அந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்கள் இதில்? எஸ், இப்போ இதில் வந்து நம்ம அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் ஆஃப் ஃபியூல் அந்த வேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் ஒவ்வொரு இதுக்கு போகும்போதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷுவலாக நம்ம செக் பண்ணுவோம். விஷுவலாக செக் பண்ணும்போது எவ்வளோ கார்பன் பெர்சன்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வந்துட்டு நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் அந்த விஷுவல் இதில். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஆர்என்டி வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணி அதை மைனூஸ் பண்ணி ரேஷியோஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ கம்மி பண்ணுறோமோ அது பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கான அவுட்புட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து டாக்ஸிக் கண்டென்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மினியேச்சர் அந்த சேட்டலைட்ஸ் பிக்கோ சேட்டலைட்ஸில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் டிடெக்ட் பண்ணுவோம். அது சேட்டலைட்ஸ் அந்த ராக்கெட் பக்கத்துலேயே வைக்க மாட்டோம், அந்த எமிஷன்ஸ் வர அவுட்டுக்கிட்ட வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸில் அந்த எமிஷன்ஸ் மேல் நோக்கி போகும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு சேட்டலைட் வச்சு அது எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் டிடெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் ஹரியோட ஒரு எபிசோட் பண்ணியிருந்தேன். என்ன அப்போ நீங்கள் அந்த கார்பன் நீங்கள் எவ்வளோ எமிட் பண்ணுறீங்களா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? லைக் டே 1லேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? டே 1ல இருந்தெல்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா டே 1ல பண்ணும்போது முதல்ல எங்களுக்கு த்ரஸ்ட் வரணும். ஓகேங்களா, அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அது ரிக்ரெஷன் ரேட் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா ரிக்ரெஷன் ரேட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப புவர், ஓப்பனாக சொல்கிறோம், வெறும் புவர். அது ஒரு ஃபேஸ் 5 வரைக்கும் மறுபடியும் ஐட்ரேஷன் ஆர்என்டி லாட்ஸ் ஆஃப் டெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேஸ் 5ல் வந்து நாங்கள் அது சக்ஸஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா கார்பன் ஃபஸ்ட்டு அதில் வெளியே வர்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது செகண்டரி. ப்ரைமரி முதல்ல என் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்.
அது கரெக்ட் தான். லைக் என்விரான்மெண்ட்லும் என்விரான்மெண்டல் வந்து கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. முதல்ல என் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஓடணும், ஓடினா தான் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எமிஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ட்ரம்ப்புமே லைக் நேராக ஆப்போசிட்டாக இது ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு இந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் இதெல்லாம் சும்மா தான், இதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயம் இல்லைன்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசும்போது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கிடச்சிது. அவங்கெல்லாம் இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கார்பன் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதனால தான் கேட்குறேன். முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா என் பொழப்பு ஓடட்டும், அதுக்கப்புறம் நான் பொழப்பு ஓடட்டும் அந்த மீனிங் பண்ணி சொல்லுவேன் நான். நீங்கள் ஃபேஸ்லேருந்து எப்படி நீங்கள் டே ஒன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்களா கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். டே ஒன்லேருந்து எதுவுமே பண்ணலை, ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறோம், அதுலேருந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம், அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி ஹை ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப கார்பன் இருக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு இருக்கிற மார்க்கெட்டை விட எங்களுக்கு வந்து ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமிஷன் கம்மி தான். பட் ஆனால் இதை வந்து நாங்கள் எங்களுடைய பிக்கோ சேட்டலைட்ஸ் வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். இதுக்குன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் திங்ஸை வச்சு நம்மளுடைய வேக்ஸ் ஃபியூல் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்ரிட்ஜ் எடுத்து என்ன ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதனுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸில் வச்சு நம்ம வந்து அதை செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். இது எல்லாமே நாங்கள் ரூமி 3க்கு தான் நாங்கள் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பைப் லைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த வரைக்கும் அதை வந்து நீங்கள் கன்சர்ன் இன்னும் பண்ணலை. எதுக்காகன்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போசிஷன்ஸில் போகும்போது நான் ஒரு வேல்யூ வந்து நான் மாத்திரன்னு வச்சுக்கிறேங்களேன், எனக்கு அந்த இடத்துல வந்து த்ரஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு வராது. நான் வந்து கரெக்டாக அதை விட அதிகமாகணுன்ட்டு தான் நான் பார்ப்பேன். நான் த்ரஸ்ட்டில் அதை விட கம்மியாகிடுச்சுன்னா ராக்கெட் வந்து ஃப்ளை ஆகாது. ஸோ அதே மாதிரி செட் ஆஃப் அடல்ட்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது அடல்ட்ஸை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வி ஹேவ் டு கோ ஃபார் லைக் அந்த கார்பன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரதுக்கு என்ன ஆர்என்டி பண்ணணுமோ தட் வி கேன் ஏபிள் டு இனிஷியேட். ஓகே, ஃபஸ்ட்டு அது ஒர்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணலாங்கிறது உங்களோட பாயிண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அயான் த்ரஸ்டன் மாதிரி சொல்லியிருந்தீங்க, சேட்டலைட்ஸ் போனப்புறம் அது ஆர்பிட்டில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு நீங்கள் ரொம்ப நிறைய புஷ் வேணாம், சின்ன சின்ன புஷ் இருந்தால் போதும்னு சொன்னீங்க. அதில் பியூர் எலக்ட்ரிக் வரதுக்கான சான்ஸ். ஆமாம், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் எலக்ட்ரிக்கல் அயன்ஸ் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிலே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதிலே வந்து ஆனோட் கேத்தோடு வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸை வந்துட்டு நம்ம கொடுத்து தான் நம்ம வந்துட்டு நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ஆர்பிட்டலில் போய் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். என்ன தான் நம்ம இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன், ராக்கெட்டில் நம்மளுடைய சேட்டலைட்டை வச்சிடறோம், இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டரில் போய் விட்டுட்டோம். ஆனால் நம்மளுது போக வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 420 கிலோமீட்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஆல்டிடியூட் பண்ணி ஒரு 400ல விட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த எலக்ட்ரிக் அயான்ஸை தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த எலக்ட்ரிக் அயான்ஸை பயன்படுத்தி மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டிடியூட் ஸ்பீடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டில் போயிட்டு இருக்கோம், அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணி அதனுடைய ஆர்பிட்டை போய் நம்மளுக்கு கரெக்டாக பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திப்போம். ஸோ அங்கே இருக்கிற வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம செப்பரேட் பேட்டரிஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம், சோலார் பவர்லேருந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே ஸோ இந்த சோலார்னு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன், கமர்ஷியல் சோலாருக்கும் சரி ஸ்பேஸ் டெக்கில் யூஸ் பண்ணுற சோலாருக்கு கவர்மெண்டோட டாக்ஸஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சோலாருமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், இல்லைங்க பெருசாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. ஆனால் ஸ்பேஸ் டெக்குக்கு அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குன்னு மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ அது ஹவு ரியாலிட்டி இட் இஸ். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அவங்க தெரிஞ்சதை வச்சு ஃபுல்லாகவே எழுதிடுவாங்க இந்த இதில். பட் ஆனால் ரியல் ஃபேக்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இன்னோஸ்லேயே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பர்சன்டேஜ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% to ஒரு 30% வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத வச்சு நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிரேட் மெட்டீரியல்ஸ்க்கு தான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஹை இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நார்மல் சோலார் பேனல்ஸ் எவ்ரி ஒன் டே கேன் மேக் இட் அவுட். இன்னும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸை. பட் ஆனால் இதுவே ஸ்பேஸ் கிரேட் மெட்டீரியல்ஸாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரில் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கணும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ எஃபிஷியன்சியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். இப்போ இங்கே நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் பேனல் மட்டும் தான் இங்கே பண்ணுறாங்க. சோலாரோடைய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அதை இம்போர்ட் பண்ணி இங்கே உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி அது ஒவ்வொரு அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அவுட்புட் தேவைப்படுதோ அதை வந்து அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்டது, நான் ஹைப்ரிட் அவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் பண்ணாங்கன்னு சொல்லும் போது கேட்டேன் எலக்ட்ரிக்கில் ரன் ஆகுதான்னு. நீங்கள் சொன்னீங்க இல்லை, அது ஹைப்ரிட் இன் த சென்ஸ் இருக்கிற எக்ஸிஸ்டிங்கோட 2 விஷயத்தை சேர்த்து சாலிடையும் லிக்விடையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அது பாசிபிளா? லைக் கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்ஷன் லைக் டு 500 kilometers அண்ட் அபவ் பாசிபிளா? 500 kilometer அபவ் ஒரு எலக்ட்ரிக்கல் வச்சு போனோன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இதில் இப்போ இருக்க மேபி ஃபியூச்சரில் ஒரு 100 years 50 years கழிச்சோன்னா சம் ஒன் தே கேன் டூ R&D திஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ரேஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்கிரேடட் வெர்ஷன்ஸில் தான் நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துகிட்டு போகணும், நம்மளுக்கு வந்து ஒரு ராக்கெட் வந்து நம்மளுக்கு 500 kilometer போகணுன்னா வி நீட் த டோட்டல் இம்பல்ஸ்.
ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் ஆஃப் ராக்கெட் எவ்வளோ, டோட்டல் இம்பல்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ த்ரஸ்ட் வந்து நியூட்டனில் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸ், அதோடைய வேல்யூஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்த தான் ஆல்டிடியூட், அந்த கெப்பாசிட்டி, லிஃப்டிங் கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே கால்குலேட் பண்ணணும். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் என்னால் பண்ண முடியாது. ஓகே, இந்த பாயிண்டில் பாசிபிள் இல்லை. அப்புறம் ஸ்பேஸ் ஹெல்த் கேர், ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த செக்மெண்ட் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குது ஆக்சுவலி? எஸ், இப்போ ஸ்பேஸ் ஹெல்த் கேரில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ஸ் கூட இதில் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம அங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஹப் வந்து ஸ்பேஸில் கொண்டு போகிறதுக்கு. இப்போ ஸ்பேஸ் ஹெல்த் கேர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரும், ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற என்விரான்மெண்டல் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இதில் கொண்டு வருவோம். ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு அசம்ஷனில் நம்ம மேலே போயிடுவோம், கால்குலேஷன்ஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அங்கே ரியாலிட்டி போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஒரு 20% R&D பண்ணியிருக்கோம். மறுபடியும் அங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். மறுபடியும் அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம R&D பண்ணி நம்ம இங்கேருந்து டேட்டாஸ் கொண்டு போயிடும். மறுபடியும் அங்கேருந்து நம்ம போய் நம்ம லீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அங்கே இருக்கிறது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுடைய லிவிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைஃப் வந்து அதிகப்படுத்தணும். அப்போ மேலே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோ ப்ரெஷர்னால வந்துட்டு பார்த்திங்கன்னா நரம்பெல்லாம் சம்டைம்ஸ் வெடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கிராவிடேஷனல்ஸ்லேருந்து எல்லாமே அது எல்லாமே அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே R&D பண்ணிட்டு தான் நம்ம அங்கே போகிறோம். ஓகேங்களா, இதனால வந்து அங்கே எல்லாமே நம்மளால தவிர்க்க முடியும் மோஸ்ட்லி. ஸோ அந்த செக்மெண்ட் வந்து பூமிங்காக தான் இருக்குது, ஸ்பேஸ் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டுங்கிறது. ஓகே, ஸோ கடைசி வந்து எஜுகேஷன் இருந்துச்சு, நம்ம அதையுமே இன்டெப்த்தாக இது பண்ணிட்டோம். அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது உங்களோட இந்த கரியருக்கு, இந்த பாயிண்ட் ஆஃப் கரியருக்கும் சரி. ஸ்பேஸ் டெக்கில் அடுத்தடுத்து வரவங்களுமே நான் சொன்னேன் இந்த இதில் ஸ்பேஸ் எக்ஸில் வந்து அவங்களோட லான்ச் பண்ண போகிறாங்கன்னு, அவங்களுமே எஜுகேஷன் தான் ப்ரைமரி. இப்போமே அவங்களோட லிங்க்டின் பேஜெலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். இன்னொருத்தரை நான் ரீசெண்டாக மீட் பண்ணி நம்பர் இருந்துச்சு, அவரும் போடுறதுமே MOU சைன் பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா அது இப்போ நீடாத ஆடாக இருக்குது. அதுதான் ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது ஸ்பேஸ் கம்பெனிக்கு இந்த லைக் இந்தியன் செனரியோலங்கிறது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் த கொஸ்டின் ஐ ஹேவ் ஆக்சுவலி. ஸோ இதை தவிர ஒரு விஷயம் லைக் க்ளோஸ் நோட்டாக நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு நம்ம ரேப் பண்ணிக்கலாம் பாட்காஸ்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கவர்ஸ் ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டோம். ஸ்பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த இதில். ஏன்னா இப்போ நம்ம கம்பெனியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூட் ஸ்ட்ராப் இது இப்போதைக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரூமி 2 ராக்கெட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து பண்ண போகிற ராக்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 250 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் சொன்னீங்களே ஸ்பேஸ் டூரிசம், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த பைப்லைனில் வச்சுருக்கோம் நமக்கு. ஸோ அதில் தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மொத்தமாக தேவைப்படுறது 1200 கோடி நாங்கள் இப்போ பண்ண கேல்குலேஷன்ஸ்க்கு. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே 2035 நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரீ சீரிஸ் ஏல வந்துட்டு பார்த்திங்கன்னா we are looking for like a 50 crore இருந்துச்சுன்னா we will go for investment fund our continue R&D land வந்து நம்ம லான்ச் பேட் இதுக்கு வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸாக கொண்டு வர்றதுக்கு. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அகெயின் லைக் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொடுத்துட்றாங்க. அடுத்து நம்ம ப்ரீ சீரிஸ் ஏல இருந்து நம்ம சீரிஸ் A சீரிஸ் பின்னு போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ப்ளஸ் வேல்யூ அதிகமாகும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து இஸ்ரோவுடைய டாப் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே ஆன்போர்ட் பண்ணுவோம். ரிட்டையர்டு சயின்டிஸ்ட், எஸ், ஹூஸ் ஆர் வெரி மச் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி இதில். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து 2 இஸ்ரோ ஃபார்மர் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டலைட் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்காங்க. இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ் வந்துட்டு உள்ள இதுக்கு வராங்க. பிராண்ட் வந்து வெளியே வந்து பயங்கரமாக இப்போ வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸ்பேஸ் ஒன் இந்தியா ஊஸ் லான்ச்டா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட், இது எல்லாமே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம we are looking for it. ஓகே, ஸோ என்னோட யூஆர் லுக்கிங் ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத சொல்லிடுறீங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை டேப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? லைக் how possible it is, how time consuming it is. ஒரு நார்மல் பீப்புள் வந்து ஸ்பேஸ்க்குள்ளே வரணும், அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும், ஒரு பெரிய கம்பெனி க்ரியேட் பண்ணணும் ஸ்பேஸ் செக்டரில் அப்படின்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் அ ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி வந்து அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வராங்கன்னா அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி ஃப்ளோ இருக்கணும். ஏன்னா ஒரு சைடில் இவங்க ஸ்பேஸ் அதிகமாக ஓடும்போது அவங்க ஃபேமிலி பார்க்காம விட்டுட்டாங்கன்னா ஃபேமிலியிலேருந்து ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும். ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களால 2 மைண்ட் இருக்கும், ஃபேமிலி பக்கமும் இருக்கும், இவங்களுடைய பேஷன் பக்கமும் இருக்கும். இவங்களால 2த்துலையுமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியை பார்க்கணும். ஃபேமிலியை பார்த்ததுக்கு சேஃப்கார்ட் பண்ணணும். இதில் கன்ஃபார்ம் சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியுமோ இன்லி ஸ்டேஜஸில் R&D தான் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து R&D இதில் பண்ணால் எப்படி இருக்கும்,
இருக்கும், யார் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் டேப் பண்ண போகிறோம், மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை வேஸ் வந்து இருக்கும், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, அந்த மாதிரி இசட் வரைக்கும் அவங்க பிளான் வந்து போட்டுருக்கணும். 2 பிளான் ஏ, பிளான் பியில் நிற்கிறோம், பிளான் ஜி வரைக்கும் அவங்க போட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக மாஸ்டராக இருக்கும்போது என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் தே கேன் ஹேண்டில் இட். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம எடுத்துச்சுன்னா இந்த அளவுக்கு ரெவன்யூ கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு தே கேன் ஃபோக்கஸ் இட். அப்போது அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த டைமில் நான் கம்பெனியில் இறங்கினா கன்ஃபார்மாக பெரிய அளவில் நான் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க டேப் பண்ணிக்கலாம். இன்னொன்று குட் கனெக்ட் இருக்கணும். நிறைய இடத்துல போயிட்டு இருக்கணும். புது புது பர்சன்ஸ் வந்து ரிலேட்டட் டு அவர் ஃபீல்டு, பிஸ்னஸ் பர்சன்ஸ்லாம் யார் பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். பிச் பண்ணுறதா இருந்தால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. 30 செகண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்போது ஒரு பெரிய பிக் ஷாட் கிட்ட ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு டைம் கிடைச்சா கூட அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போது உங்களுடைய பிச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் அவங்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், என்ன R&D பண்ணியிருக்கோம், என்ன டார்கெட்டிங் கஸ்டமர்ஸ், அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூ என்னவாக இருக்கும், யார் வந்து எண்ட் யூசர்ஸ், இது வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இது நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்னுடைய ஐடியாஸ் எல்லாமே கிளியராக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி 30 செகண்ட்ஸில் பிச் அவங்க ரெடி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து மென்டாரிங் வந்து கம்பெனிக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைப்படுறாங்க அந்த ரிலேட்டிவ் ஃபீல்டு எக்ஸ்போர்ட்டில். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களால பெருசாக சாதிக்க முடியும். ஓகே ப்ரோ, நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே சொல்லியிருக்கீங்க, அது 30 செகண்டில் பிச் பண்ணணுங்கிறது. நானும் கோயம்புத்தூரில் மீட்டப் வைக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்க தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் செக்ஷன் முடிஞ்ச எல்லாம் சொன்னால் எல்லாரும் அவங்க ஐடியாவை 1 மினிட்குள்ளே சொல்லணும், டைமரோடு விட்டு சொன்னேன். ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸுக்கெலாம் போகும்போது பார்க்கும்போது என்னென்னா அந்த கெஸ்ட்டுக்கிட்ட ஒரு 10 நிமிஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் லைக் வே சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம அதில் ஜட்ஜ் பண்ண வேணாம். ஆனால் அதை சொல்லி 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 அவங்க அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்யூஷன் சொல்கிறதுக்குள்ளே 10-20 நிமிஷம் ஆயிரும். அந்த கெஸ்ட்டுக்கு அந்த பொறுமையும் இருக்காது, அவங்களால அங்கே காமிக்கவும் முடியாது, ரொம்ப ஆக்வர்ட் சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டியாகவே வச்சுருந்தேன், 1 மினிட் டைம், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ப்ரோ, ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் அந்த 10 நிமிஷங்கிற டைம் கிடைக்காது. அதுக்குள்ளே அவங்க வந்து பிச் பண்ணுற மாதிரியான செனரியோ வந்து இதாக இருக்கிறது ரொம்ப இது ப்ரோ. ஸோ இது ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம், லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் எபிசோட். ஏன்னா இந்த எபிசோட் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, இன்னும் டீப்பாக லைக் மேபி 1 or 2 இயர்ஸில் நீங்கள் உங்களோட அடுத்த லான்ச் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? 2026 நாங்கள் லான்ச் பண்ணிங்க. ஸோ அந்த லான்ச்சுக்கு அப்புறமும் நம்ம ஒரு எபிசோட் பிளான். அந்த லான்ச்சுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? அந்த லான்ச்சுக்கு முன்னாடி வந்து அந்த ராக்கெட்டை பற்றி நம்ம பேசுவோம் ஃபுல்லாக டீட்டெயில். கண்டிப்பாக. ஸோ நம்ம நிறைய எபிசோட்ஸ் வந்து ஸ்பேஸ் டெக்கில் பண்ணுவோம். ஆனால் டீப் டெக்கில் செகண்ட் எபிசோட் எனக்கு. ஸோ இன்னும் டீப் டெக்கில் நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கூட இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் ப்ரோ. தேங்க்யூ.